श्रीमते रामानुजाय नमः। यो नित्यमच्युत पदाम्बुज युग्मरुग्म व्यामोहत स्फुटितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। यत्पदाम्बोरुहत्यान विध्वस्ता शेषकल्मषः वस्तुताम् उभयातोऽहं यामुनेयं नमामितम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। ஸ்ரீயப்பதியான எம்பெருமானாலே மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவர்கள் ஆழ்வார்கள். அவ்வாழ்வார்களாலே மிகவும் ஆனந்தமாக கட்டாட்சிக்கப்பட்டவர்கள் ஆச்சாரியர்கள். நம்மாழ்வாருடைய முழு கட்டாட்சத்தையும் பெற்றவர் சுவாமி நாதமுனிகள். நாதமுனி முதலா நம் தேசிகரையல்லால் பேதை மனமே உண்டோ பேசு என்று மணவாள மாமுனிகள் உபதேச ரத்தினமாலையிலே தெரிவிக்கிறார். அருள் பெத்த நாதமுனி, நாதமுனி முதலான ஆச்சாரியர்களுக்கு எது அடையாளம் என்றால் அது சுவாமி நம்மாழ்வாருடைய கட்டாட்சத்தை பெற்றமை. மேலே ஒவ்வொருத்தரும் தங்கள் தங்கள் ஆச்சாரியருடைய கட்டாட்சத்தை பெற்றார்கள். ஆழ்வார்களுக்கு எம்பெருமான் மயர்வு போக்கி மதிநலத்தை கொடுத்தருளினான். அஞ்ஞானத்தை நீக்கி ஞானத்தையும் பக்தியையும் கொடுத்தான். ஆனா ஆச்சாரியர்களுக்கோ, நாதமுனி தொடக்கமான ஆச்சாரியர்களுக்கு நம்மாழ்வாருடைய கட்டாட்சம், மேலே அந்தந்த ஆச்சாரியர்களுக்கு தங்கள் தங்கள் ஆச்சாரியருடைய கட்டாட்சம். நாதமுனிகளுக்கு நம்மாழ்வாருடைய கட்டாட்சம், உய்யக்கொண்டாருக்கு நாதமுனிகளுடைய கட்டாட்சம், மணக்கால் நம்பிக்கு உய்யக்கொண்டாருடைய கட்டாட்சம், ஆளவந்தாருக்கு மணக்கால் நம்பியினுடைய கட்டாட்சம் என்று இப்படி வரிசையாக ஆச்சாரியர்களுக்கு அவரவர்களுக்குன்னு இருக்கிற ஆச்சாரியராலே கட்டாட்சம் ஏற்பட்டது. அதனாலேயே அஞ்ஞானம் போய் சிறந்த ஞான பக்திகள் ஏற்பட்டது. அப்படிப்பட்ட ஆச்சாரியர்களுக்குள்ளே யாமுனாச்சாரியருக்கு ஒரு தனிப்பெருமை அமைந்திருக்கிறது. அந்த யாமுனாச்சாரியருக்கு 3 ஆச்சாரியர்களுடைய கட்டாட்சம் ஒரு மடையாக கிட்டியதுன்னு பார்க்கலாம். சுவாமி நாதமுனிகள் அவர் காலத்திலேயே நம்முடைய குலத்திலே நமக்கு ஒரு பேரன் பிறப்பார், அவருக்கு யமுனை துறைவன்கிற திருநாமத்தை இட வேண்டும். மேலே நம்மாழ்வாரிடத்திலிருந்து நாம் பெற்ற அத்தனை திவ்ய பிரபந்தங்களையும் மற்றும் உண்டான ரகசியார்த்தங்களையும் உபதேசிக்க வேண்டும் என்று சுவாமி நாதமுனிகளே நியமித்திருக்கிறார். அப்ப நாதமுனிகளாலேயே முதலிலே கட்டாட்சத்தை பெற்றவர் யமுனை துறைவன் என்னும் ஆச்சாரியர். அடுத்து நாதமுனிகள் காலத்திலே அந்த பேரன் அவதரிக்கவில்லை. அதனாலே அவர் தம்முடைய சிஷ்யரான உய்யக்கொண்டாருக்கு இந்த பொறுப்பை கொடுத்து நியமித்திருந்தார். உய்யக்கொண்டாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். அவர் காலத்திலேயும் அப்படிப்பட்ட ஒரு குழந்தை அவதரிக்கவில்லை. ஆனாலும் உய்யக்கொண்டாரும் மனதாலே கட்டாட்சித்து, சரி இனி அடுத்து இந்த ஈஸ்வர முனிகளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது தம்முடைய சிஷ்யரான மணக்கால் நம்பியினிடத்துல நியமிக்கிறார். நீர் இவருக்கு யமுனை துறைவன்கிற திருநாமத்தை இட்டு இந்த தரிசன ஸ்ரீ வைஷ்ணவ தரிசனம் சம்பிரதாய அர்த்தங்களை எல்லாம் உபதேசிக்க வேண்டும் என்று நியமித்தார். அப்போ உய்யக்கொண்டாரும் தம்முடைய திருவுள்ளத்தாலே சுபமாக இதோ இப்படிப்பட்ட ஒரு குழந்தை இவர் அவதரித்து மேற்கொண்டு இந்த சம்பிரதாய அர்த்தங்களை பெற வேண்டும் என்று திருவுள்ளத்தாலே நினைத்து கட்டாட்சித்திருக்கிறார் என்று கொள்ள வேண்டும். அடுத்து மணக்கால் நம்பி, அவர் காலத்திலே தான் ஈஸ்வர முனிகளுக்கு குமாரர் அவதரிக்க யமுனை துறைவன்கிற திருநாமத்தை இட்டார். மேலே அந்த யமுனை துறைவன் நன்கு சாஸ்திரங்களை கற்று பயின்று ஆளவந்தாருங்கிற சிறப்பு பட்டப்பெயரை பெற்று ராஜாவாக ராஜ்ய பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நிர்வகித்துக் கொண்டிருந்தார். அந்த சமயத்திலே தான் பச்சை இட்டு தூதுவளக்கீரையை கொடுத்து 6 மாத காலம் அவருக்கு அடிமை தொழில் கைங்கரியங்களை செய்து பின்னர் அந்த யமுனை துறைவனுக்கு இந்த சம்பிரதாய அர்த்தங்களை எல்லாம் உபதேசித்து மேற்கொண்டு அவரே இனி இந்த ஸ்ரீ வைஷ்ணவ தரிசனத்தை நிர்வகிக்கக்கூடிய ஆச்சாரியர் என்று ஏற்படுத்தி தந்தார். அப்ப மணக்கால் நம்பியினுடைய திருவுள்ளத்தாலே நினைத்து கட்டாட்சித்திருக்கிறார். இப்ப 3 ஆச்சாரியர்கள், நாதமுனிகளுடைய கட்டாட்சம், உய்யக்கொண்டாருடைய கட்டாட்சம், அடுத்து மணக்கால் நம்பியினுடைய கட்டாட்சம், இப்படி 3 அனுகிரகத்தையும் பெற்றவர் சுவாமி யமுனை துறைவர் யாமுனாச்சாரியர். நிதியை பொழியும் முகிலென்னு நீசருதம் வாசல் பத்தி துதிகத்துலகில் துவழ்கின்னிலேன் இனி தூய் நெறிசேர் எதிகட்கிறைவன் யமுனை துறைவன் இணையடியாம் கதிவத்துடைய ராமானுசன் என்று திருவரங்கத்தமுதனார் இந்த ராமானுசன் நூற்றந்தாதி என்னும் அந்த நூலிலே திவ்ய பிரபந்தத்திலே தெரிவிக்கிறார். தூய் நெறிசேர் எதிகட்கிறைவன் யமுனை துறைவன். யமுனை துறைவன் அவ்வாச்சாரியருக்கு என்ன பெருமை? தூய்மையான நெறியிலே தர்மத்திலே அவர் இருக்கிறார். தூய்மையான நெறி எதுன்னா
எம்பெருமானுடைய திருவடிகளை பற்றி சரணாகதி செய்து, பெருமானே நீர்தான் உபாயம், நீரே உம்முடைய திருவடிகளை கொடுத்தருள வேண்டும், ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி எல்லா கைங்கரியங்களையும் செய்ய வேண்டும், அதுதான் புருஷார்த்தம் என்று பிரார்த்தித்தால் அப்போ அது நெறி. ஆனா தூய்மையான நெறி எதுன்னா, ஒரு ஆச்சாரியனுடைய திருவடிகளை பற்றி ஆச்சாரியனுடைய உகப்புக்காக கைங்கரியங்களை செய்ய வேண்டும்னு யார் ஒருவர் விரும்புகிறாரோ, அதுதான் உயர்ந்த புருஷார்த்தம் என்று யார் புரிந்து கொள்ளுகிறாரோ, அப்படி புரிந்து கொண்டு ஆச்சாரியனை பற்றினால் அதுதான் தூய்மையான நெறி. நெறினா தர்மம். எம்பெருமான் சித்த தர்மம், சாட்சாத்து தர்மம் எம்பெருமான். ஆனாலும் அவர் இரண்டுத்துக்கும் பொதுவாக இருக்கிறாரே. நம்முடைய ஜென்மத்திற்கும் அவர்தான் காரணம், இந்த ஜென்மத்திலிருந்து விடுபட்டு மோட்சம் அடைவதற்கும் எம்பெருமான் தான் காரணம். நம்முடைய ஜென்மத்துக்கு எம்பெருமான் காரணமா என்றால், நாம் செய்து வைத்திருக்கிற கர்மம், புண்ணிய பாபரூபமான கர்மம் தான் காரணம். ஆனாலும் புண்ணிய பாபரூப அந்த கர்மத்தின் அடிப்படையாக இன்னன்னாருக்கு இந்த பிறவி என்று பெருமான் தானே ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். நாமே முயற்சி செய்து இந்த பிறவி எடுத்துக்கொண்டோமானா அப்படி அல்லவே. இந்த கர்மத்தினாலே இவனுக்கு இந்த பிறவி, இவன் இந்த விலங்கிலே இந்த ஒரு விலங்காக பிறக்கட்டும், ஒரு கழுதையாக பிறக்கட்டும், குதிரையாக பிறக்கட்டும்னு எம்பெருமான் தான் நியமிக்கிறான், சங்கல்பிக்கிறான். அவரவர்களுடைய கர்மத்திற்கேற்ப பிறவியை கொடுப்பவன் எம்பெருமான். அப்ப நமக்கு ஜென்மம் ஏற்படுவதற்கு எம்பெருமானுடைய நியமனம், அவருடைய அனுமதி இருந்தால்தான் நமக்கு ஜென்மமே ஏற்படுகிறது. ஆக எம்பெருமான் நம்முடைய ஜென்மத்திற்கும் காரணம். இந்த ஜென்மத்திலிருந்து விடுபட்டு பெருமானுடைய திருவடிகளை அடைய வேண்டும்னு பெருமானை பற்றினால், அப்ப சரி இனி மோட்சத்தை கொடுக்கிறேன்னு கொடுப்பதற்கும் எம்பெருமான் காரணமாக இருக்கிறான். இரண்டத்திற்கும் காரணமாக இருக்கிற எம்பெருமானை பற்றுவதை காட்டிலும் இனி மீண்டும் இந்த சம்சாரத்திலே பிறவியே வேண்டாம், ஜென்மமே உனக்கு வேண்டாம், நீ நிரதிசய சுகம், உயர்ந்த ஆனந்தத்தை பெறுவாய், எப்பொழுதும் பெருமானை விட்டு பிரியாமல் சேர்ந்திருந்து உயர்ந்த பரமபத அனுபவத்தையே பெறுவாய் என்று ஆச்சாரியன் நமக்கு கடாட்சிக்கிறார், அருளுகிறார். அந்த ஆச்சாரியன் நமக்கு மறுபடியும் ஜென்மத்தை கொடுப்பறான்னா அப்ப அவருக்கு ஆச்சாரியன்கிற பெயரே போய்விடும். நாம் மறுபடியும் ஜென்மத்தை எடுக்கிறோம், இந்த சம்சாரத்துல பிறக்கிறோம்னு சொன்னால் ஆச்சாரியன் எதற்கு? அதுதான் நாமே இருக்கோமே, நாமே பல கர்மங்களை செய்து மீண்டும் மீண்டும் பிறக்கிறோம். இப்ப ஆச்சாரியன் என்பவர் நம்மை சரியாக வழிப்படுத்தி நல்ல ஒரு சரியான மார்க்கத்திலே அழைத்து கொண்டு போய் நம்மை இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட்டு முக்தி அடைவதற்கு மட்டுமே காரணமாக இருப்பவர் ஆச்சாரியன். அப்படிப்பட்ட ஆச்சாரியன் தான் தூய்மையான நெறி. அந்த தூய்மையான நெறியான ஆச்சாரியரை பற்றியிருப்பவர் யமுனை துறைவன். தூய் நெறிசேர் எதிகட்கிறைவன் யமுனை துறைவன் தெரிவிக்கிறார். அதிலையும் நாம் ஆச்சாரியனை பற்றுவது சிறப்பா, ஆச்சாரியனே மிகவும் விருப்பத்தோடு நம்மை அங்கீகரித்தால் அது சிறப்பா என்றால், நாம் ஆச்சாரியனை பற்றுவதை காட்டிலும் ஒரு ஆச்சாரியன் அந்த சிஷ்யனிடத்துல மிகவும் விருப்பத்தோடு அபிமானத்தோடு, ஆஹா இவன் நம்ம சிஷ்யன், இவன் நம்ம பயல் என்று அந்த சிஷ்யனிடத்துல அபிமானித்திருந்தார்னு சொன்னால் அது இன்னும் ஏற்றம் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு ஏற்றம் தான் யாமுனாச்சாரியருக்கு கிட்டியது. இவர் என்று பிறப்பார் என்று தொடங்கி நாதமுனிகள் எதிர்பார்க்கிறார், அபிமானிக்கிறார், அவருக்கு எல்லா அர்த்தங்களும் கொடுக்க வேண்டும்னு மிகவும் விருப்பப்படுகிறார். உய்ய கொண்டாரும் விரும்புகிறார், மணக்கால் நம்பியும் விரும்புகிறார். 6 மாத காலம் பொறுமையாக இருந்து கீரையெல்லாம் கொடுத்து தொண்டு செய்து எப்படியான இவருக்கு இந்த அர்த்தங்களை உபதேசிக்க வேண்டும்னு காத்து கொண்டிருக்கிறார்னு சொன்னால் எத்தனை விருப்பம் ஒரு சிஷ்யனிடத்துல இந்த ஆச்சாரியர்களுக்கு. இப்படி ஆச்சாரியருடைய அபிமானத்தை பெற்றிருப்பதினாலே தூய் நெறிசேர் எதிகட்கிறைவன் யமுனை துறைவன் என்று அந்த யாமுனாச்சாரியரை கொண்டாடுகிறார். அப்படிப்பட்ட யாமுனாச்சாரியருடைய திருவடிகளையே பற்றி இருப்பவர் சுவாமி ராமானுசர் என்று தெரிவிக்கிறார். ஆக ஆளவந்தாருக்கு இத்தனை பெருமை. அந்த ஆளவந்தார் கீதார்த்த சங்கிரகம் என்னும் அற்புதமான நூலை அருளி செய்திருக்கிறார். அந்த ஆளவந்தார் அதாவது இந்த சம்பிரதாயத்தை தெரிந்து கொண்டு இனி இந்த ராஜ்ய பொறுப்பெல்லாம் வேண்டாம்னு விட்டு வந்ததற்கே எது காரணம்னா, மணக்கால் நம்பி பகவத்கீதையினுடைய பொருளையெல்லாம் ரொம்ப அழகாக எடுத்து உரைத்தார். 18 அத்தியாயங்களுடைய பொருளையும் விவரித்தார். இறுதியாக சரம ஸ்லோகத்தினுடைய ஆழ்ந்த பொருள்களையெல்லாம் விவரித்தார். அதை கேட்டவுடனே கண்ணும் கண்ணீருமாய் இனி இந்த ராஜ்யம், இந்த பொறுப்பு, இந்த சுகம், செல்வம் ஏதும் வேண்டாம் என்று அனைத்தையும் துறந்து எம்பெருமானுடைய திருவடிகள் தான் கதி என்று புரிந்து கொண்டு நேரே இந்த சம்பிரதாயத்திற்கே ஆட்பட்டவராக வந்து சந்நியாச ஆசிரமத்தை ஸ்வீகரித்து கொண்டு ஸ்ரீரங்கத்திலே திருவரங்கத்திலேயே இருந்து சம்பிரதாயத்தை நிர்வகித்தார், ஆச்சாரியராக ஆனார் என்று சரித்திரம். அப்போ ஆளவந்தார் பகவத்கீதையில தான் மிகவும் ஈடுபட்டார். முதலிலே இந்த சம்பிரதாயத்துக்கு வருவதற்கே அவர் மிகவும் ஈடுபட்ட ஒரு நூல் இருக்கிறதான்னா அது பகவத்கீதை. அப்படிப்பட்ட பகவத்கீதையினுடைய பொருள் தாம் எப்படி புரிந்து கொண்டாரோ அதை உலகத்தவர்களும் புரிந்து கொள்ள வேண்டுமே.
அதற்காக அந்த 18 அத்தியாயங்களுடைய சுருக்கம், அதனுடைய சாரமான அர்த்தம் என்ன என்பதை கீதார்த்த சங்கிரகம் என்னும் நூலிலே அற்புதமாக விவரித்திருக்கிறார். 32 ஸ்லோகங்கள். அந்த 32 ஸ்லோகங்கள்ல 18 அத்தியாயத்தினுடைய சாரத்தையும் ஒன்றாக சேர பிடித்து கொடுத்திருக்கிறார். அதைத்தான் நாம் அனுபவிப்பதற்கு கூடியிருக்கிறோம். இந்த கீதார்த்த சங்கிரகம் என்னும் நூலுக்கு சுவாமி வேதாந்தாச்சாரியர் கீதார்த்த சங்கிரக ரக்ஷை என்னும் வியாக்கியானத்தை அருள் செய்திருக்கிறார். வடமொழி வியாக்கியானம். வடமொழியிலே இதனுடைய பொருள் எப்படி இருக்கிறது என்று விவரித்திருக்கிறார். அதை துணையாக கொண்டு இந்த கீதார்த்த சங்கிரகத்தினுடைய பொருளை அனுபவிக்கலாம். கீதார்த்த சங்கிரகத்தினுடைய முதல் ஸ்லோகம் முழு பகவத்கீதைக்கும் சாரமாக அமைந்திருக்கிறது. கடந்த உபன்யாசத்திலேயே அந்த முதல் ஸ்லோகம் என்ன என்பதை விண்ணப்பித்திருந்தேன். மீண்டும் அந்த ஸ்லோகத்தை ஒரு தடவை அனுசந்திப்போம். ஸ்வதர்ம ஜான வைராகிய சாத்திய பக்தியேக கோச்சரஹ நாராயணஹ பரம் பிரம்ம கீதாசாஸ்திரே சமீரிதா. கீதா சாஸ்திரம், பகவத்கீதைங்கிற இந்த சாஸ்திரத்திலே சமீரிதா நன்கு கூறப்பட்டிருக்கிறான், விளக்கப்பட்டிருக்கிறான். யார்? நாராயணஹா பரம் பிரம்மா, பகவன் ஸ்ரீமன் நாராயணன் திருமால், அவர்தான் பரபிரம்மம், உயர்ந்த புருஷோத்தமன், இந்த ஜெகத்தையெல்லாம் காப்பவன், நியமிப்பவன், படைப்பவன், நமக்கெல்லாம் முழுமுதற் காரணமாக இருப்பவர் திருமால் ஸ்ரீயப்பதி. அந்த அர்த்தத்தை தான் இந்த பகவத்கீதையிலே விளக்கப்பட்டிருக்கிறது. கண்ணன் அதைத்தான் விவரிக்கிறான். நாராயணஹா பரம் பிரம்ம கீதா சாஸ்திரே சமீரிதா. கீதை என்னும் சாஸ்திரத்திலே நாராயணனே முழுமுதற் கடவுள், அவர்தான் பிரம்மம் என்பது விளக்கப்பட்டிருக்கிறது. சரி, அப்படி விளக்கப்பட்டிருப்பதை நாம் எப்படி தெரிந்து கொள்ளலாம்னா அதற்கு சில படிகள் அமைந்திருக்கின்றன. அதைத்தான் இந்த ஸ்லோகத்தினுடைய முதல் வரியிலே தெரிவிக்கிறார். ஸ்வதர்ம ஞான வைராகிய சாத்திய பக்தியேக கோச்சரஹா. கோச்சரஹா என்றால் அறியப்படுபவன், அறியலாம். கோச்சரஹானா இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். எதன் மூலமாக? நாராயணனே பரம்பிரம்மம் என்று கீதையிலே உபதேசிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம், உணரலாம். உணர்வு பூர்வமாக யாரோ ஒருத்தர் எடுத்து கூறுகிறார், அதனாலே நான் தெரிந்து கொண்டேன் இல்லாமல் நாமே மனதாலே அதை நன்கு உணரலாமாம். அப்படி உணருவதற்கு என்ன வேண்டும்? பக்தியேக கோச்சரஹா. பக்தி, எம்பெருமானிடத்துல விருப்பம், அன்பு, காதல், இதைத்தான் பக்தி என்று தெரிவிக்கிறார்கள். பக்தியேக கோச்சரஹா. இப்படி நாராயணன் தான் பரபிரம்மம் என்பதை வரிசையா வேதங்களை வாசிச்சு, உபனிஷத்துக்களை வாசிச்சு அதனுடைய அர்த்தத்தெல்லாம் மனப்பாடம் செய்தால் அப்ப தெரிந்து கொள்ளலாமான்னா அப்படியெல்லாம் தெரிந்து கொள்ள முடியாது. பக்தியேக கோச்சரஹா. பக்தி ஒன்றினாலேயே தெரிந்து கொள்ள முடியும். எம்பெருமானிடத்துல மிகுந்த அன்பு, காதல் இருந்தால், பிரேமம் இருந்தால், அந்த பிரேமத்தினாலேயே நாராயணன் தான் பரபிரம்மம் என்பதை உணர முடியுமா? எவ்வளவு சாஸ்திரங்களை கற்றிருந்தாலும் இந்த அர்த்தத்தை தெரிந்து கொள்ள முடியாது, உணர முடியாது. ஆனா எம்பெருமானிடத்துல பக்தி ஏற்பட்டதுன்னு சொன்னால், அன்பு ஏற்பட்டதுன்னு சொன்னால், அப்போ உறுதியாக மற்ற யார் என்ன உபதேசித்தாலும் நம்முடைய மனதில் அது நீங்கவே நீங்காது. அப்படி உறுதிப்பட இதை உணரலாம் என்று தெரிவிக்கிறார். சரி, அந்த பக்தி எப்பொழுது ஏற்படும்? நாம் எல்லாம் பக்தர்கள்னு சொல்லுகிறோம். அந்த பக்தி நமக்கு வந்து விட்டதான்னா அந்த பக்திக்கு எத்தனையோ படிகள் இருக்கின்றன. ஸ்வதர்ம ஞான வைராகிய சாத்திய பக்தி. பக்தி என்பதை சாதிக்க வேண்டும், அதை முயன்று நாம் பெற வேண்டும். பெருமானிடத்துல அன்பு, காதலை வளர்க்க வேண்டும்னா அது ஏதோ சாமானியப்பட்ட விஷயம் அல்ல. அந்த பக்தியை உறுதியாக இருக்க வேண்டும். இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு எம்பெருமானிடத்துல ஆசை வந்து விட்டது, நாளைக்கே உலகத்துல ஏதோ விஷயத்த பார்த்துட்டு எம்பெருமானையே மறந்து சுத்தி கொண்டிருந்தால் அது பக்தியான்னு கேட்டால் அப்படியல்ல பக்தி. பக்தின்னு சொன்னால் அது நீங்கவே நீங்காமல் நம்முடைய பிராணன் நம்ம இந்த சரீரம் விட்டு போகிற வரைக்கும், ஆத்மா இறுதியாக எம்பெருமான அடைவது வரைக்கும் காதல், இந்த பக்தி, அன்பு, வேட்கைங்கிறது நீங்கவே கூடாது. அதுல சிறிதும் குறையே இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட பக்தியை சாதிக்க வேண்டும், முயன்று பெற வேண்டும். சரி, இது எப்படி நமக்கு பக்தி ஏற்படும்னா அதற்குத்தான் இது படிகள். ஸ்வதர்ம. ஸ்வதர்மனா அவரவர் தங்களுடைய தர்மங்கள், அவரவருக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கிற செயல்கள், அதை முதற்கண் செய்ய வேண்டும். ஸ்வதர்ம ஞான. ஞானம்னா அறிவு பகுதி. இப்ப செயல்களை செய்யும் பொழுது வரிசையா நிறைய செயல்கள் இருக்கும். எல்லா செயல்களையும் அப்படியே செய்து விடலாம். ஆனால் அந்த செயல்கள் எதற்காக செய்கிறோம் என்ற அந்த ஞானம் இருக்க வேண்டும். இந்த நமக்கு விதிக்கப்பட்டிருக்கிற இந்த செயல்கள் எல்லாம்
எம்பெருமானுக்கு ஆராதனம், எம்பெருமானுக்கு விருப்பத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த செயல்களை செய்கிறோம் என்கிற அந்த அறிவு பகுதி, ஜீவாத்மா யார், பரமாத்மா யார், நாம் எதற்காக எம்பெருமானுக்கு இந்த செயல்களை செய்கிறோம் என்ற அந்த ஞானம், அந்த அறிவு, அதைத்தான் ஞானம் என்று தெரிவிக்கிறார். அப்ப ஸ்வதர்ம ஞான வைராகிய, இந்த இரண்டும் இருந்தால் மட்டும் போராது, வைராகியம் வேண்டும். வைராகியம்னா விராகம், அதாவது ராகம்னா ஆசை, காதல், விராகம்னா அதற்கு எதிர்ப்பு. ஒரு விஷயத்திலிருந்து எனக்கு வெறுப்பு ஏற்பட்டால், இந்த விஷயத்துல எனக்கு விருப்பமே இல்லை, அதை பார்த்தாலே எனக்கு வெறுப்பு என்று ஏற்பட்டால் அதைத்தான் வைராகியம் என்று தெரிவிக்கிறார்கள். உலக விஷயங்கள்ல வைராகியம் வேண்டும், எம்பெருமானிடத்துல மிகுந்த காதல் இருக்க வேண்டும். உலக விஷயங்களை பார்த்தால் அப்படியே நெருப்புக்கு நடுவுல நிற்கிற மாதிரி அத்தனை வேதனை, அவ்வளவு துக்கம், ஐயோ இதுல இருந்து எப்ப நீங்குவோம், இந்த விஷயங்கள்லாம் வேண்டாம் என்று அதுல அவ்வளவு அருவருப்பு, வெறுப்பு ஏற்பட வேண்டும். அதைத்தான் வைராகியம்னு தெரிவிக்கிறார். இந்த மூன்று ரொம்ப அவசியம். ஸ்வதர்ம, அவனவனுடைய தர்மங்கள், அந்த தர்மங்கள் இது தர்மம், நாம் எம்பெருமானுக்கு அடிமை என்கிற அந்த ஞானம், ஸ்வதர்ம ஞான வைராகிய, உலக விஷயங்கள்ல வெறுப்பு, இந்த மூன்றும் இருந்ததுன்னு சொன்னால் அப்ப நிச்சயம் பக்தி ஏற்பட்டே தீருங்கிறார். பக்தி ஏற்படுவதற்கு நாம என்னென்னமோ முயற்சி செய்கிறோமே, அதையெல்லாம் விட்டுட்டு இந்த மூன்று படிகளை சரியாக செய்தால், அவனவனுக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கிற செயல்களை ஏன் செய்கிறோம், நாம் யார் என்கிற அந்த உணர்வோடு, ஞானத்தோடு, உலக விஷயங்கள்ல பற்றில்லாமல் யார் ஒருவன் செய்கிறானோ அப்ப தன்னடைய பக்தி ஏற்படும் என்பதைத்தான் இதுல விவரிக்கிறார். இதனுடைய வியாக்கியானத்திலே ரொம்ப அழகா அவதாரிகா பாகம், எதற்கு இப்படி கீதார்த்த சங்கிரகத்தை அருளி செய்கிறார் என்கிற அந்த விஷயத்தை சொல்ல தொடங்கி மேற்கொண்டு இந்த ஸ்லோகத்தை விவரிக்கிறார் சுவாமி வேதாந்தாச்சாரியர். கீதார்த்த சங்கிரக ரக்ஷை, அதனுடைய தொடக்கம், தத்துவம் ஜிக்ஞாசமானானாம் ஹேதுபிஸ் சர்வதோ முகைஹி தத்துவமேகோ மகாயோகி ஹரிஹி நாராயணஹா பரஹா. இது ஒரு ஸ்லோகம். அடுத்து, ஆலோட்ய சர்வசாஸ்திராணி விசாரியஜ புனః இதமேகம் சுனிஷ்பன்னம் தியேயோ நாராயண சதா. இது மற்றொரு ஸ்லோகம். இந்த வியாக்கியானத்தினுடைய தொடக்கத்திலேயே 2 ஸ்லோகங்கள் பிரமாணங்களை உதாகரிக்கிறார். இந்த 2 பிரமாணங்களை சொல்லி மேற்கொண்டு இதனாலே இப்படி இருக்கிறதுன்னு விவரிக்கிறார். முதல்ல இந்த ஸ்லோகங்களுக்கு என்ன அர்த்தம்? தத்துவம் ஜிக்ஞாசமானானாம் ஹேதுபிஸ் சர்வதோ முகைஹி தத்துவமேகோ மகாயோகி ஹரிஹி நாராயணஹா பரஹா. இது மகாபாரதத்திலே சாந்தி பர்வத்திலே மோக்ஷ தர்மத்திலே 347வது அத்தியாயத்துக்குள்ளே 83வது ஸ்லோகம் என்று கீழே காட்டியிருக்கிறார்கள். இந்த ஸ்லோகத்துக்கு ஏது பொருள்? தத்துவம் ஜிக்ஞாசமானானாம். ஜிக்ஞாசு என்றால் அறிந்து கொள்ள வேண்டும், ஞானத்தை பெற வேண்டும்ங்கிற விருப்பம் இருப்பவர் தான் ஜிக்ஞாசு. ஜிக்ஞாசுன்னா மேல மேல சாஸ்திரத்தினுடைய ஞானத்தை பெற வேண்டும், இந்த சாஸ்திரத்துல என்ன கூறியிருக்கிறதுன்னு தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிற அந்த விருப்பம் யாருக்கு இருக்கிறதோ, யார் ஆய்வு செய்கிறேன், நான் ஆராய்ந்து பார்த்து தெரிந்து கொள்ளுகிறேன்னு முன் வருகிறாரோ அவருக்கு தான் ஜிக்ஞாசுன்னு பெயர். அப்படி சிறந்த அறிவாளிகள், நல்ல ஞானத்தை வளர்த்து கொள்ள வேண்டும்ங்கிற விருப்பம் இருப்பவர்கள் அத்தனை பேரும் ஜிக்ஞாசமானானாம் தத்துவம் ஹேதுபிஸ் சர்வதோ முகைஹி. சர்வதோ முகம்னா அனைத்து விதங்களாலும், சாஸ்திரங்கள்ல கூறப்பட்டிருக்கிற எல்லா விதத்திலையும், ஹேதுபிகி எல்லா காரணங்கள், ஹேதுனா காரணம், எல்லா காரணங்களையும் ஒன்றாக சேர்த்து வைத்துக் கொண்டு தத்துவம் சாரமான பொருள், நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் எது என்பதை தெரிவிக்கிறார்கள். தத்துவம் ஜிக்ஞாசமானானாம். தத்துவம்னா உண்மையான பொருள், அதாவது நாம் முக்கியமா அறிந்து கொள்ள வேண்டிய சாரமான விஷயம் என்ன என்பதை ஜிக்ஞாசமானானாம், இந்த தத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும்னு விருப்பமுடையவர்கள் அத்தனை பேரும் பல காரணங்கள், எல்லா விதத்திலையும் எல்லா காரணங்களையும் கொண்டு ஆராய்ந்து பார்த்து இப்படி தெரிவிக்கிறார்கள். என்ன கூறுகிறார்களாம்? தத்துவமேகோ மகாயோகி ஹரிஹி நாராயணஹா பரஹா. மகாயோகி என்று மற்ற ஒரு ரிஷியை பார்த்து தெரிவிக்கிறார்கள். ஏகோ தத்துவம், ஒரே தத்துவம் தான் இருக்கு. நம்ம உலகத்துல எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, எத்தனையோ தெரிந்து கொள்ள வேண்டும்னு சிரமப்படுகிறோமே, இப்ப தத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும், உண்மையான பொருள், உயர்ந்த பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும்னு ஆராய்ச்சி செய்கின்ற அறிவாளிகள் அத்தனை பேரும் சேர்ந்து உலகத்துல ஒன்னே ஒண்ணுதான் சாரம், அந்த ஒன்றை அறிந்து கொண்டாலே அனைத்தும் அறிந்ததாகி விடும். தத்துவம் ஏகோ மகாயோகி, ஒரே தத்துவத்தை தான் நாம் அறிய வேண்டும். அந்த தத்துவம் யார்? அந்த உண்மை பொருள் யாருன்னா ஹரிஹி நாராயணஹா பரஹ. ஹரி என்று திருநாமம் கொண்டிருப்பவன், நாராயணன் என்று திருநாமம் கொண்டிருப்பவன்,
பரஹ, அவர்தான் மிகவும் உயர்ந்தவர். அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த எம்பெருமான் நாராயணன். அவன் ஒருவன் தான் தத்துவம். அவனை மட்டும் அறிந்து கொண்டால் போரும், மற்ற அனைத்தும் அறிந்ததாகிவிடும். எதோ விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும்ங்கிற விருப்பம் இருப்பவர்கள் முக்கியமா எதை தெரிந்து கொள்ள வேண்டும்னா ஹரி நாராயணன்கிற அந்த எம்பெருமான தெரிந்து கொண்டாலே உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் அறிந்து கொண்டதாக ஆகிவிடும் என்று தெரிவிக்கிறார்கள். ஏன்னா நாராயணனுடைய சரீரமாகத்தானே அத்தனையும் இருக்கிறது. நாராயணனுடைய உடலாகத்தான் நாரங்கள்னு சொல்லப்படுகிற அத்தனை வஸ்துக்களுமே இருக்கு. நாராயணகாங்கிற அந்த சொல்லுக்கே என்ன அர்த்தம்? நாரங்கள்னு சொன்னால் அந்த எம்பெருமானை தவிர மற்ற அனைத்தும்னு கொள்ள வேண்டும். நாராயணங்கிற சொல்லாலே கூறப்படுகிற அந்த எம்பெருமான், அவனை தவிர்ந்த மற்ற அனைத்தும் நாரங்கள் என்கிற அந்த நார சப்தத்துக்குள்ளே அடங்கும். அத்தனைக்கும் ஆசிரியமாய், இது அத்தனைக்கும் காரணமாக இருப்பவன் யாரோ அவர்தான் நாராயணன். அப்ப தன்னை ஒழிந்த அத்தனை பேருக்கும் தான் காரணமாக அனைத்தையும் நியமிப்பவனாக இருக்கிறான்னு சொன்னால் அந்த ஒருவனை அறிந்து கொண்டாலே போருமே. அவர்தானே நம்ம அத்தனை பேரும் காரணமாக இருந்து நம்மை நியமிக்கிறார், ரட்சிக்கிறார். அப்படிப்பட்ட நாராயணன் ஹரிஹி. ஹரிங்கிறது ரொம்ப உயர்ந்த திருநாமம். கஜேந்திர வரதன், அன்று யானைக்கு ஓடோடி வந்த அந்த எம்பெருமானுக்கு ஹரி என்று திருநாமம். கஜேந்திர வரதன்கிற அந்த எம்பெருமானுக்கு முக்கியமான திருநாமம் ஹரி என்று ஸ்ரீமத் பாகவத புராணத்திலே கூறப்பட்டிருக்கிறது. ஹரிஹி என்றால் நம்முடைய பாபங்களை யார் ஒருவன் அபகரிக்கிறானோ அவனுக்கு ஹரி என்று திருநாமம். அடியார்களிடத்துல நிறைய பாபங்கள் இருக்கலாம். ஏன்னா எல்லோருமே தூய்மையான அடியார்கள்னு சொல்ல முடியாது. இன்று வரைக்கும் நாம பல பாபங்களை செய்திருக்கலாம். நாளை இனி இந்த பாபங்கள்லாம் போறோம் என்று திருந்தி வந்திருக்கலாம். அப்போ அடியவர்களிடத்துல இருக்கிற குற்றங்கள் அதையெல்லாம் எம்பெருமான் அபகரிக்கிறான், நீக்குகிறான், போக்கடிக்கிறான். அப்படிப்பட்டவன் தான் ஹரி. ஹரிஹி நாராயணஹா பரஹ. பாபங்களை எல்லாம் போக்கடித்து நம்மை சுத்தப்படுத்துகிறான். எதனாலேன்னா நாராயணன் என்கிற அந்த சம்பந்தத்தினாலே. ஒரு குழந்தையை தாயார் குளிப்பாட்டுகிறாள். அந்த குழந்தை மலமூத்திரங்களை பெருக்குகிறது. ஆனாலும் தாயார் அதை பார்த்து ரொம்ப சிரமப்படாமல், முகம் சுளிக்காமல் அந்த குழந்தையினுடைய அழுக்கையெல்லாம் களைந்து அதை சுத்தப்படுத்துகிறாளே. என்ன காரணம்னா தாய் குழந்தைங்கிற உறவின் காரணமாகத்தானே செய்கிறாள். தான் வயிற்றுல வைத்து 10 மாதம் பெற்றெடுத்து சிரமப்பட்டு பெற்றெடுத்திருக்கிறாள். இப்ப நம்முடைய குழந்தைங்கிற அந்த அன்பு பாசத்தினாலே இந்த குழந்தை என்ன தப்பு பண்ணாலும், அதனிடத்துல எத்தனை குற்றம் தோஷம் இருந்தாலும் அதையெல்லாம் கடைந்து சுத்தப்படுத்தி அந்த குழந்தைய வாரி கட்டி அணைத்துக் கொள்ளுகிறாளே. அதே போலத்தான் இப்ப ஹரிஹி எம்பெருமான் நம்மிடத்துல இருக்கிற குற்றங்கள் பாபங்களை எல்லாம் போக்கடிக்கிறான், நம்ம தூய்மைப்படுத்துகிறான். எதனாலே செய்கிறான்னா நாராயணன் என்பதனாலே செய்கிறான். நமக்கெல்லாம் அவர் தானே தாயாக இருக்கிறார், நமக்கெல்லாம் அவர் தான் காரணமாக இருக்கிறார். அப்ப காரணமாக இருக்கிற எம்பெருமானே நமக்கு எல்லா விதமான நன்மைகள் ரட்சணத்தை செய்கிறார். பரஹா, இப்படி நம்முடைய குற்றங்களை எல்லாம் போக்கடிக்கிறாரே, அதனாலே அவருக்கு ஏதேனும் குற்றம் வருமா? நம்முடைய தோஷங்களை எல்லாம் போக்கடிக்கிறார்னு சொன்னால் அவருக்கே ஏதோ கொஞ்சம் குறைபாடு போல இருக்கிறது. முழுவதும் பூரணமாக இருக்கிற எம்பெருமான்னு சொன்னால் எதற்கு என்னை எதிர்பார்க்கணும்? என்னிடத்துல இருக்கிற குற்றங்களை களைந்து என்னையும் சேர்த்து கொண்டால்தான் அவருக்கு ஏதேனும் காரியம் ஆக வேண்டுமான்னு சொன்னால் அப்படியல்ல. அவர் பரஹா, அனைவரை காட்டிலும் மேம்பட்டவர், எப்பொழுதும் அனைத்தாலும் நிறைந்தவராகத்தான் இருக்கிறார். இருந்தாலும் இந்த ஜீவாத்மாவினிடத்துல இருக்கிற ஒரு அன்பு பாசம் கருணையாலே நம்முடைய குற்றங்களை எல்லாம் போக்கடிக்கிறார். அப்ப பரஹான்னு சொன்னால் அனைவரை காட்டிலும் மேம்பட்டவர் என்ற அந்த பொருள். இப்படி இருக்கிற அந்த நாராயணனை அறிந்து கொண்டால் எல்லாம் அறிந்து கொண்டதாக ஆகிவிடும். எவ்வளவோ விஷயங்களை அறியணும்னு நாம பிரயாசப்பட்டு அறிந்தாலும் பிரயோஜனம் இல்லை. எம்பெருமான் நாராயணனை தெரிந்து கொண்டு இவர்தான் ஜெகத்துக்கெல்லாம் சுவாமி என்பதை அறிந்து கொண்டால் அப்ப அதுதான் உண்மையான அர்த்தம் என்பதை பெரிய ரிஷிகள் எல்லோரும் தெரிவிக்கிறார்கள் என்று ஒரு ஸ்லோகம். அடுத்தது ஆலோட்ய சர்வசாஸ்திராணி விசாரியச்ச புனః இதம் ஏகம் சுனிஷ்பன்னம் தியேயோ நாராயணஹ சதா. இது நாரசிம்ம புராணத்திலே 18வது அத்தியாயத்திலே 34வது ஸ்லோகம் என்று காண்பிக்கிறார்கள். இதிலும் அதே போன்ற அர்த்தம் தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆலோட்ய சர்வசாஸ்திராணி, சர்வசாஸ்திராணி அனைத்து சாஸ்திரங்களையும், ஆலோட்ய என்றால் ஆராய்ச்சி செய்து பார்த்தால், நன்கு அதை விசாரித்து பார்த்தால், விசாரியச்ச புனః ஒரு தடவை மற்ற சாஸ்திரங்களையும் அலசி ஆராய்ந்து பார்த்தால் போராதாம். புனஹா பல தடவை அதை ஆராய்ந்து பார்த்தாலும் என்ன கிடைக்கும்? அத்தனை சாஸ்திரங்களையும் பல தடவை ஒருத்தர் ஆராய்ந்து பார்த்தாலும் அதிலிருந்து என்ன தேருமாம்னா இதம் ஏகம் சுனிஷ்பன்னம், இந்த ஒன்றுதான் ரொம்ப சரியாக சாரமாக கிட்டும். எந்த ஒன்று?
ஏயோ நாராயணஹா சதா, எப்பொழுதும் நாராயணனை தியானிக்க வேண்டும். தியானம்னு சொன்னால் இடைவிடாமல் அன்போடு அந்த எம்பெருமானை நினைத்தல், எப்பொழுதும் அந்த எம்பெருமான அன்போடு விருப்பத்தோடு நினைத்தல், அதுதான் தியானம். அந்த நாராயணங்கிற எம்பெருமான இடைவிடாமல் தியானிக்க வேண்டும் என்பதுதான் அனைத்து சாஸ்திரங்களினாலும் தேறுகிற சாரமான அர்த்தம் என்று இது ரிஷிகள் புராணங்களிலே தெரிவித்திருக்கிறார்கள். அப்ப மகாபாரதம் அது இதிகாசம், ராமாயணம் மகாபாரதம் இரண்டும் இதிகாசங்கள். இதிகாசத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தை தெரிவித்தார். நாராயணன் தான் உயர்ந்த தத்துவம், அந்த எம்பெருமானை அறிவதுதான் உயர்ந்த ஞானம். அடுத்து புராணம், புராணங்களுக்குள்ளே நாரசிம்ம புராணத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தை தெரிவித்தார். ஒன்றே ஒன்றுதான் ரொம்ப உயர்ந்து சாரமானதாக நமக்கு கிட்டும். அது என்னன்னா, எப்பொழுதும் நாராயணனாக வெம்பெருமானை தியானிக்க வேண்டும். ஆக இந்த இரண்டு ஸ்லோகங்களினாலே நமக்கு என்ன கிட்டுகிறதுன்னா, நாராயணன் ஒருவரே முழுமுதற் கடவுள், அவரையே எப்பொழுதும் நாம் நினைக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். அதைத்தான் மேல விவரிக்கிறார். இத்தியாதிவே தத்வஹித ரூபம் சமஸ்த அத்தியாத்ம சாஸ்திரார்த்த சாரம் மகர்ஷயா சஞ்சக்ருஹு. மகர்ஷயா, மகரிஷிகள், ரிஷிகள் எல்லோரும் காட்டில இருந்து தபஸ் செய்கிறார்கள். புலன்களை எல்லாம் அடக்கி, இந்திரியங்களை எல்லாம் அடக்கி தபஸ் செய்பவர்கள் மகரிஷிகள். சஞ்சக்ருஹு, அவர்கள்லாம் இப்படி கூறுகிறார்கள். என்ன கூறுகிறார்கள்? இத்தியாதிவிஹி தத்வஹித ரூபம் சமஸ்த அத்தியாத்ம சாஸ்திரார்த்த சாரம். சமஸ்த அனைத்து, அத்தியாத்ம சாஸ்திரம் அதி ஆத்மம். அத்தியாத்மம்னு சொன்னால் ஆத்மா பரமாத்மாவை பற்றின விளக்கம். அது எதுல இருக்கிறதுனா சாஸ்திரத்துல தானே இருக்கு. வேதம், இதிகாசம், புராணங்கள், இந்த சாஸ்திரங்களுக்குள்ளதான் ஆத்மானா என்ன, பரமாத்மானா என்ன என்பது விளக்கப்பட்டிருக்கிறது. அதனால அதற்கு அத்தியாத்ம சாஸ்திரம் என்று பெயர். இப்ப மற்ற சாஸ்திரங்களும் இருக்கு. நியாய சாஸ்திரம், அர்த்த சாஸ்திரம், வைத்திய சாஸ்திரம், கான சாஸ்திரம் என்று எத்தனையோ சாஸ்திரம் இருக்கே. தனுர்வேதம் என்று எத்தனையோ சாஸ்திரங்கள் இருக்கிறது. அதுலெல்லாம் ஆத்மாவை பற்றி கூறப்பட்டிருக்குமானா அதுல கூறப்பட்டிருக்காது. வேத வேதாந்தங்கள், இதிகாச புராணங்கள், ஸ்மிருதிகள், தர்மசாஸ்திரங்கள், அப்புறம் ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்கள், அதை அனுசரித்து ஆச்சாரியர்கள் அருள் செய்திருக்கிற நூல்கள், இது எல்லாமே அத்தியாத்ம சாஸ்திரம் என்று பெயர். சமஸ்த அத்தியாத்ம சாஸ்திரார்த்த சாரம். இப்படிப்பட்ட அத்தியாத்ம சாஸ்திரங்களுடைய அனைத்து, எல்லா சாஸ்திரங்களுடைய கூட்டம், அதனுடைய முழு சாஸ்திரத்தினுடைய சாரம் என்ன, எல்லா சாஸ்திரங்களுடைய சாரம் என்ன என்பதை மகரிஷிகள் தெரிவிக்கிறார்கள். ஏது சாரம் என்றால் தத்வஹித ரூபம். இரண்டு விஷயங்கள் தான் இந்த சாஸ்திரங்கள்ல தெரிகிறது. இப்ப நாம ஒன்று பார்த்தோம், ரெண்டு ஸ்லோகத்திலையும் நாராயணன் ஒருவனே முழுமுதற் கடவுள், அந்த நாராயணனை தியானிப்பதே ரொம்ப சிறந்தது என்ற இரண்டு விஷயங்களை பார்த்தோம் அல்லவா. அதைத்தான் இங்க இரண்டு விஷயங்கள்னு தெரிவிக்கிறார். அதுல ஒன்று தத்துவம், மற்றொன்று ஹிதம். தத்துவம்னா உண்மை பொருள், நம்ம ஜகத்துக்கு, அதாவது நாம் அனைவருக்குமே காரணமாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான், அவன் ஒருவன் தான் உயர்ந்தவன், புருஷோத்தமன். அவனை அறிவதுதான் தத்துவம். தத்துவம்னு சொன்னால் இவர் தான் உண்மை பொருள். இவரை அண்டிதான் மற்ற பொருள்கள் உண்மையாக இருக்கிறதே தவிர, அந்த தத்துவங்கிற ஜகத்துக்கு காரணமா இருக்கிற வெம்பெருமான் இல்லைன்னு சொன்னால் மற்ற பொருள்கள் எல்லாம் வெறும் பொய், ஒன்றுமே இல்லாமல் போய்விடும். இப்ப நாமெல்லாம் இங்க நன்கு பேசிக் கொண்டிருக்கிறோம், காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் உள்ளே பிரம்மம் நமக்கு அந்தர்யாமியாக இருந்து கொண்டு அனுகிரகிக்கிறார். அவருடைய ஒரு அருளாலே, நியமனத்தினாலதான் எல்லா செயல்களையும் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரே ஒரு க்ஷணம் உள்ள பிரம்மம் இல்லைன்னு சொன்னால் அடுத்து எந்த விதமான செயல்களுமே நடைபெறாது. ஒரு பொருளாகவே நாம் இருக்க மாட்டோம். அப்போ பிரம்மத்தினுடைய ஒரு நியமனம், அனுகிரகம், அதன் பேரில் தான் நாம எல்லா செயல்களையுமே செய்கிறோம். அப்ப உண்மை பொருள் என்று யாரை தெரிவிக்க வேண்டும்னா பரமாத்மா ஒருவரே உண்மை. அதனால நாம் எல்லோரும் பொய் என்று அர்த்தம் அல்ல. அவருடைய அனுகிரகத்தினால்தான் நாம் செயலாற்றுகிறோம்னு சொன்னால் அப்ப உண்மையான சாரமான பொருள் யாருன்னா பரமாத்மா தானே. அதனாலே அவரை உண்மைன்னு தெரிவிக்கிறோம் தவிர, அத்வைத சம்பிரதாயத்துல சொல்லுகிறபடி பிரம்மம் ஒருவர் தான் உண்மை, பிரம்மத்தை தவிர்த்து மற்ற அனைத்தும் பொய் என்ற அந்த விதத்தில இவ்விடத்துல அர்த்தம் கொள்ளக்கூடாது. தத்துவம்னு சொன்னால் உண்மை பொருள். யார் உண்மை பொருள்? பிரம்மம் உண்மை பொருள். அவராலே தான் நான் உண்மையாக இருக்கிறேன். அந்த பிரம்மம் இருப்பதினால தான் இந்த ஜீவாத்மா உண்மையாக எல்லா காரியங்களையும் செய்ய முடிகிறது. அச்சேதன பொருள், அறிவற்ற ஜட பொருளும் பிரம்மத்தினாலே தான் அந்த பொருளாக இருக்கிறது. பிரம்மம் உள்ள இல்லைன்னு சொன்னால் அந்த பொருள் பொருளாகவே இருக்காது. இதனாலே பிரம்மம் உண்மை பொருள், தத்துவம் என்று தெரிவிக்கப்படுகிறார். அப்ப தத்துவம், உண்மையான பொருள் பிரம்மம் என்பதை அறிய வேண்டும். அதைத்தான் மகாபாரதத்துல
தத்துவம் ஏகோ மகாயோகி ஹரிஹி நாராயணா பரஹா என்று தெரிவித்தார். அப்ப தத்துவம் உண்மை பொருள் நாராயணன் என்பதை அறிய வேண்டும். அடுத்து நாரசிம்ம புராணத்துல கூறும் பொழுது தத்துவம்னு கூறாமல் தியேயோ நாராயணஹா, நாராயணன் தான் தியானிக்கப்படுபவன், நாம் மனதாலே சிந்திக்க வேண்டும் தியானிக்க வேண்டும்னு சொன்னால் அது நாராயணன் தான் என்று அங்கே கூறப்பட்டிருக்கிறது அல்லவா. அதைத்தான் ஹிதம்னு தெரிவிக்கிறார்கள். ஹிதம்னா நமக்கு நன்மை, நமக்கு நன்மை பயப்பது ஹிதம். பிரியம் ஹிதம்னு ரெண்டு கூறுவது உண்டு. பிரியம்னா நமக்கு மிகவும் பிடித்தது விருப்பமானது, நாம் எதுல விருப்பம் வைக்கிறோம் ஆசைப்படுகிறோமோ அது நமக்கு பிரியம். ஹிதம்னு சொன்னால் நமக்கு அதுல விருப்பம் இருக்கணும்ன்றது கட்டாயம் அல்ல, ஆனா அது நமக்கு நன்மை பயக்கும். உதாரணம் சொல்லணும்னா நமக்கு எதோ விஷயங்களை சாப்பிடணும்னு ஆசை இருக்கு, எத்தனையோ விஷயங்களை சாப்பிடணும், இனிப்பு வகையா சாப்பிடணும், கார வகையா சாப்பிடணும், நிறைய பக்ஷணங்களை சாப்பிடணும், இதெல்லாம் பிரியம். ஆனா அதெல்லாம் சாப்பிட்டா வாயு தொல்லை வரும், உள்ள எதோ ஜெரிமானம் ஆகாது, இந்த மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் ஏற்படுகிறது. ஆனா உண்மையில நமக்கு பிரியமா இருப்பதெல்லாம் நமக்கு தீங்கு விளைப்பதாக இருக்கிறது. ஆனால் பாவக்காயோ வேப்பங்கொழுந்தோ நம்முடைய உடலுக்கு அவ்வளவு நன்மை கொடுக்குமா? நம்முடைய உடலையே சுத்தி பண்ணி நமக்கு வேண்டிய நன்மைகளை கொடுப்பது பாவக்காய், அதே போல வேப்பங்கொழுந்து. ஆனா அது நமக்கு பிரியமா இருக்கான்னா ரொம்ப கசப்பா இருக்கு, வேப்பங்காய்னு சொன்னாலே முகம் சுளிக்கிறோம், பாவக்காயா வேண்டாம்னு சொல்றோம். அப்ப அது ஹிதம், நமக்கு நன்மை பயக்கிறது, ஆனா அதுல நமக்கு விருப்பம் இல்லை. நாம எதுலெல்லாம் விருப்பம் வைக்கிறோமோ அது நமக்கு தீமையை கொடுக்கிறது. இப்ப அந்த மாதிரி பார்த்தால் இவ்விடத்துல தத்துவம் எம்பெருமான தத்துவம், அவர்தான் உண்மை பொருள்னு புரிந்து கொண்டோம். அடுத்து ஹிதம் என்றால் சரி அவரை புரிந்து கொண்டோம், இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட வேண்டுமே, அதுதான் நமக்கு நன்மை. இந்த இடத்துல ஹிதம் என்பது எதுன்னா ஆத்மாவுக்கு எது நன்மையோ அதுதான் ஹிதம். ஆத்மாவுக்கு எது நன்மை, எப்பொழுதும் பரமாத்மாவை அண்டி அவருடைய திருவடிகளே கதின்னு இருந்தால் அதுதான் நன்மை. அதை விட்டுட்டு நான் என்பாட்ட நான் பார்க்கிறேன், இந்த உடலுக்கு உண்டான சுகதுக்கங்களையே பெரிதாக எண்ணி இதை எப்படி சுகமாக வைக்கலாம்னு சுத்தி கொண்டிருந்தால் அப்ப அது நமக்கு ஹிதம் அல்ல, நன்மை அல்ல. தத்துவம்னு எம்பெருமான புரிந்து கொண்டால் அடுத்து ஹிதம் எதுன்னா அந்த நாராயண அடைவதுதான் நமக்கு ஹிதம். நாராயணனுடைய திருவடிகளை அடைவதுதான் நமக்கு ஹிதம். அந்த ஹிதம் எப்படி நமக்கு கிட்டும்னா அதற்கு வழி, அந்த எம்பெருமானை அடைவதற்கு எது வழி என்பதுதான் ஹிதம்னு தெரிவிக்கிறார்கள். தியேயோ நாராயணஹா, நாராயண அடைவதற்கு நாராயணனையே தான் வழியாக பற்ற வேண்டும், அவரையே தியானிக்க வேண்டும், இதுதான் ஹிதம்னு தெரிவிக்கிறார்கள். இப்ப எம்பெருமானையே தத்துவம்னு புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அந்த எம்பெருமானை அடைவதற்கு யாது வழின்னா எம்பெருமானையே தியானிக்க வேண்டும், எப்பொழுதும் எம்பெருமானையே இடைவிடாமல் சிந்தித்தால் அதுதான் ஹிதம் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஆக ரிஷிகள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து அனைத்து சாஸ்திரங்களினாலும் சாரமான பொருள் என்ன என்பதை கூறும் பொழுது நாராயணனே தத்துவம் என்று அவர்தான் அடையப்பட வேண்டிய விஷயம் என்றதை கூறி சரி அவரை எப்படி அடையலாம், அதற்கு வழி எது, ஹிதம் எது என்றால் அவரை தியானிப்பதுதான் ஹிதம், அவரை இடைவிடாமல் சிந்திப்பதுதான் இந்த சம்சாரத்திலே நமக்கு நன்மையை கொடுக்கும் என்று இந்த இரண்டை தான் சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன என்று இந்த முதல் வாக்கியத்துல வேதாந்தாச்சாரியர் தெரிவிக்கிறார். ததேதத் உபயம் சர்வோபனிஷத் சார சங்கலனாத்மிகாயாம் பகவத்கீதாயாம் பிரதிபாத்தியதையா பிரதர்ஷயன் தத்ராபி உபனிஷதாம் தத்துவ பிராதான்யஸ்ய ஷாரீரகே சூத்ரிதத்வாத் இஹாபி தத் பிரதானதையா வியபதிஷதி. இந்த அடுத்த வாக்கியம் சாதிக்கிறார். சரி, இப்ப அனைத்து சாஸ்திரங்களினாலும் இரண்டு விஷயங்கள், தத்துவம் நாராயணன், அந்த நாராயணனை அடையப்பட வேண்டிய பொருள். சரி, அவரை அடைவதற்கு வழி எதுன்னா அவரையே தியானிக்க வேண்டும். தத்துவம் ஹிதம் இந்த இரண்டும் கூறப்பட்டிருக்கிறது. இப்ப பகவத்கீதைங்கிற இந்த சாஸ்திரத்துல எது முக்கியமாக கூறப்பட்டிருக்கிறதுன்னா இரண்டுமே தான் கூறப்பட்டிருக்கிறது. ஆனா பிரதானமா இதுல இருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும், எது முதலிலே? இப்போ ரெண்டு விஷயங்கள், ஒன்று தத்துவம், அடுத்து ஹிதம். இந்த இரண்டிலேயே முதல்ல நாம எது தெரிந்து கொள்ள வேண்டும்னா முதல்ல தத்துவம் யாருன்னு தெரிந்து கொண்டால்தான் அவரை அடைவதற்கு வழி எதுன்னு முயற்சிப்போம். நான் எங்க செல்ல வேண்டும்ங்கிறத இடத்தை தெரிந்து கொண்ட பிற்பாடுதான் அதற்கு வழியை சிந்திப்போம். நான் பாட்டுக்கு ஒரு 3 சக்கர வண்டியில ஏறி உட்கார்ந்துட்டு போனா அவர் எங்க போவார்? எங்கேயாவது போகணும்னு ஒரு இலக்கை சொன்னாதான் பிற்பாடு சரி வண்டி வரும் போகலாம்னு அப்புறம் பேசி இந்த வழியாக போகணும்னு வழியை சொல்லி அதுல ஏறி உட்காண்டா போவார். நான் பாட்டுக்கு ஏறி உட்காந்து போனா அவர் எங்க போவார்? அதே மாதிரி இப்ப தத்துவம் ஹிதம்னு இரண்டு இருக்கும் பொழுது முதல்ல நாம் எதை தெரிந்து கொள்ள வேண்டும்? நாம் அடைய வேண்டியது நாராயணன் என்பதை தெரிந்து கொண்டால்தான் அப்பேற்பட்ட நாராயணன் நான் எப்படி அடைவது? நானோ நீச்சன், தாழ்ந்தவன், ஏதோ தாழ்ந்த விஷயங்கள்ல ஈடுபட்டிருக்கிறேன், நிறைய பாபங்களையே செய்து ஒரே குற்றவாளியாக இருக்கிறேன்.
நான் எப்படி அந்த உயர்ந்த பரமாத்மாவை அடைய முடியும் என்று அதற்கு வழியை அடுத்துதானே சிந்திப்போம். அப்ப முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டியது தத்துவம். அதைத்தான் பகவத்கீதையில முக்கியமாக உபதேசிக்கிறார் என்பதைத்தான் மேலே தெரிவிக்கிறார். தது ஏதது உபயம். உபயம்னா இரண்டு. இந்த இரண்டையுமே தத்துவம் ஹிதம் இந்த இரண்டையுமே சர்வோபனிஷத் சார சங்கலனாத்மிகாயாம், அனைத்து உபனிஷத்துக்கும் சாரமாக இருக்கக்கூடிய பகவத்கீதைன்னு தெரிவிக்கிறார். பகவத்கீதை என்பதே என்னன்னா சர்வோபனிஷதோ காவஹ தோக்தா கோபால நந்தனஹ பாத்தோ வத்சஹ சுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத்து என்று பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள். அனைத்து உபனிஷத்துக்களையுமே பசுக்களாக வைக்க வேண்டும். ஒரு பசுமாடாக எல்லா உபனிஷத்தையும் உருவகப்படுத்துறார். அந்த பசுமாட்டிலிருந்து பெறப்பட்ட பால் தான் இந்த பகவத்கீதைங்கிற சாஸ்திரம். அப்ப அனைத்து உபனிஷத்துக்கும் சாரம், சார சங்கலனாத்மிகாயாம், அந்த சாரத்தை அப்படியே கலந்து அதை நன்னா கலந்து ஸ்லோகங்களாக கொடுத்திருக்கிறாராம். அதையே ஆத்மாவாக கொண்டிருப்பது இந்த பகவத்கீதை. பகவத்கீதைங்கிறது என்னன்னா அதுவா அனைத்து உபனிஷத்துக்களுடைய சாரம் தான் பகவத்கீதை என்று தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட பகவத்கீதாயாம் பிரதிபாத்தியதையா பிரதர்ஷயன்னு, ஆக இந்த இரண்டுமே பகவத்கீதையிலே காட்டப்பட்டிருக்கிறது என்பதை கூற வந்த யாமுனாச்சாரியர் பகவத்கீதையில இந்த இரண்டுமே கூறப்பட்டிருக்கிறதுன்னு இப்ப கூற வருகிறாராம். இந்த முதல் ஸ்லோகத்துல, அதாவது கீதார்த்த சங்கிரகத்தினுடைய முதல் ஸ்லோகத்துல நாம என்ன பார்த்தோம்? பரபிரம்ம நாராயணஹா பரம்பிரம்ம கீதா சாஸ்திரே சமீரிதஹான்னு பார்த்தோம். பரபிரம்மம் உயர்ந்த பிரம்மம் தத்துவம் நாராயணன் என்பது இந்த கீதா சாஸ்திரத்திலே கூறப்பட்டிருக்கிறதுன்னு பார்த்தோமே. அதற்குத்தான் இப்ப அவதாரிக்கையாக இங்க சாதிக்கிறார். இரண்டு விஷயங்கள் தத்துவம் ஹிதம்ங்கிற இரண்டுமே இந்த பகவத்கீதையில கூறப்பட்டிருந்தாலும் அதை மேலே காண்பிக்க போகிறார். இந்த இரண்டுமே இந்த பகவத்கீதையிலே பிரதிபாத்தியதையா என்றால் நன்கு விளக்கப்பட்டிருக்கிறது. பிரதிபாத்தியதையா பிரதர்ஷயன்னு இப்படி விளக்கப்பட்டிருக்கிறதுன்னு மேலே சொல்ல போகிறார் யாமுனாச்சாரியர். அதற்கு முன்பாக தத்ராபி உபனிஷதாம் தத்துவ பிராதான்யஸ்ய ஷாரீரகே சூத்ரிதத்வாத் இஹாபி தத் பிரதானதையா வியபதிஷதி. அப்படி இருப்பினும் இரண்டுமே இந்த பகவத்கீதையில கூறப்பட்டிருப்பினும் முக்கியமாக இந்த பகவத்கீதையில எது கூறப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால் அது தத்துவம். ஸ்ரீமன் நாராயணனே உயர்ந்த பரபிரம்மம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இதுல கூறப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் உபனிஷத்திலேயே அதுதான் முக்கியமாக கூறப்பட்டிருக்கிறது. முதல்ல யார் தத்துவம் யார் பரமாத்மாங்கிறது தெரிந்து கொண்டால் பின்னர் தானே அவர் அடைவதற்கு வழியை நாம் முயற்சிப்போம். அதனாலதான் உபனிஷத்துல கூட முதலிலே அந்த பரபிரம்மம் தத்துவத்தை பத்தி தான் கூறப்பட்டிருக்கிறது. உபனிஷதாம் தத்துவ பிராதான்யம், அனைத்து உபனிஷத்திலேயுமே தத்துவம் முதல்ல இவர் தான் பரமாத்மா. இந்த பரமாத்மா யாரு யாருங்கிற விசாரம் தான் உபனிஷத்து முழுக்க செய்யப்பட்டு நிர்ணயிக்கப்படுகிறது. பரமாத்மா யார்? இந்திரன், சந்திரன், குபேரன், வருணன், ருத்ரன், எத்தனையோ தேவதைகள் பேரெல்லாம் வரும். அது அத்தனையும் இல்ல புருஷன் என்று சொல்லி அந்த புருஷன் யாருன்னா ஹ்ரீஷ்டதே லக்ஷ்மிஷ்ட பத்னியௌ என்று ஹ்ரீ என்கிற திருநாமம் கொண்டிருக்கிற பூமி பிராட்டி, லக்ஷ்மி என்று திருநாமம் கொண்டிருக்கிற ஸ்ரீதேவி நாய்ச்சியார், இந்த இரண்டு பேரும் யாருக்கு பத்தினிகளோ யாருக்கு மனைவிமார்களோ அப்படிப்பட்ட அந்த பதி புருஷோத்தமன் அவன்தான் பிரம்மம் என்று புருஷ சூக்தத்திலே நிர்ணயிக்கிறது. ஆக அனைத்து உபனிஷத்துக்கும் சாரமாக இருக்கும் விஷயம் தத்துவம். அதைத்தான் பிரம்மசூத்திரத்துல வியாசர் கூட தெரிவிக்கிறாராம். ஷாரீரகே சூத்ரி தத்வா இஹாபி. ஷாரீரகம்னு சொன்னால் பிரம்மசூத்திரம்னு பெயர். பிரம்மசூத்திரம் கேள்விப்பட்டிருக்கலாம். வேதவியாசர் வியாசாச்சாரியர் அவர் 4 வேதங்களையும் முதல்ல வகுத்தார். ருக்வேதம் இது, யஜுர்வேதம் இது, சாமவேதம் இது, அதர்வண வேதம் இது என்று அனைத்தையும் பிரித்து கொடுத்தார். அதற்கு பின்னர் இந்த வேதங்களிலே வேத வாக்கியங்களிலே முரண்படுகிறா போலே இருக்கிற சில இடங்கள், சில வாக்கியங்கள் சில வாக்கியங்களோடு முரண்பாடு பொருந்தாதா போலே காணப்படும். மேலெழுந்த வாரியாக பொருந்தாது, ஆனால் சற்று அதை ஆராய்ந்து பார்த்தால் நன்கு அர்த்தம் பொருந்திதான் இருக்கும். அப்படிப்பட்ட இடங்களை எல்லாம் எடுத்து அதை இவர் அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் பதில் கூறுமா போலே பிரம்மசூத்திரம்ங்கிற நூலை அருளி செய்திருக்கிறார். சூத்திர வடிவத்துல இருக்கும். சூத்திரம்னா எழுத்துக்கள், அதுல இருக்கிற சொற்கள் குறைவாக இருக்கும், ஆனா அதனுடைய பொருள் ரொம்ப ஆழ்ந்து இருக்கும். சொற்கள் குறைவாக இருந்தாலும் அதனுடைய பொருள் ரொம்ப ஆழமாக இருக்கும். வேதாந்தங்களுக்குள்ள இருக்கிற சந்தேகங்களுக்கே இது விடையை கொடுத்து இல்ல இங்க பொருந்தாம இல்லை, இது நன்கு பொருத்தமாக இருக்கிறது என்பதையே இந்த பிரம்மசூத்திரம் நமக்கு நிர்ணயித்து கொடுக்கிறது. அப்படிப்பட்ட பிரம்மசூத்திரத்திலையும்
வியாசாச்சாரியர் என்ன தெரிவிக்கிறார்னா, தத்துவம் தான் பிரதானம். உபனிஷத்திலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்னா, முதல்ல பரமாத்மா யாருங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எப்பேற்பட்டவர், அவருடைய தன்மை என்ன, அவருக்கு இருக்கிற பெருமைகள் என்ன, அவருக்கும் நமக்கு இருக்கிற தொடர்பு என்ன என்ற இதை புரிந்து கொண்டாலே அடுத்து தன்னடைய ஹிதம் வந்துவிடும். அந்த பெருமாளை எப்படி அடைவதுன்னு அடுத்து உடனே விருப்பம் ஏற்படாதா? ஒரு பெரிய விஷயமா சாதாரண லௌகிக்கத்துல உதாரணம் பார்த்தா, இந்த பெரிய உத்தியோகமா, இந்த இடத்துக்கு போனா இவ்வளவு வருமானம் வருமா, இவ்வளவு சம்பாதிக்கலாம், இவ்வளவு சுகமா இருக்கலாம், ஒரு பெரிய கௌரவமே ஏற்படும்னு முதல்ல சொன்னா அடுத்த உடனே ஆசை வராதா? ஓஹோ, அந்த வேலை தான் எனக்கு வேணும், அந்த உத்தியோகம் தான் எனக்கு வேணும், அதற்கு எது வழி அப்படின்னா, இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கணும், அடுத்து இதுல இருந்து இந்த கல்லூரியில அதுல சேரணும், அந்த கல்லூரியில இருந்து அடுத்து மேல் படிப்புக்கு அதை படிக்கணும், அதை படிச்சு அங்க போனா நேரா அந்த இடத்துல உத்தியோகத்துக்கு போய்விடலாம் என்று வழி தன்னடையே தெரியாதா? அப்போ முதல்ல விருப்பம் ஏற்படுவதற்கு அந்த தத்துவம், பரமாத்மாவுடைய பெருமைகள், அவர் எப்படிப்பட்டவர்ங்கிறத நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஆக உபனிஷத்துக்கள்லையும் அதே போல பிரம்மசூத்திரத்திலேயும் இந்த தத்துவமாகிற ஸ்ரீமன் நாராயணனுடைய பெருமைகள் தான் நன்கு விளக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே எப்போ அந்த சாஸ்திரங்கள்லயே எம்பெருமான பத்தி விளக்கப்பட்டிருக்கிறதோ அதனுடைய சாரமாக இருக்கிற பகவத்கீதையிலும் முக்கியமாக ஸ்ரீமன் நாராயணன் பரமாத்மா அவருடைய பெருமைகள் நன்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவிக்கிறார். அப்படி தெரிவித்துவிட்டு மேலே இனி முதல் ஸ்லோகத்தை விவரிக்கிறார். ஸ்வதர்மம், ஸ்வதர்மம்னா என்ன என்பதை அழகா விவரிக்கிறார். ஸ்வே தர்மாக ஸ்வதர்மாக ஸ்வவர்ணாசிரம நியத சாஸ்திரார்த்தாக ஸ்வே ஸ்வே கர்மண்யபிரதः சம்சித்திம் லபதே நரஹ இதி இதிஹி கீயதே ஸ்வஸ்ய தர்ம இதி சமாசேபி அயமேவ அர்த்தः என்று தெரிவிக்கிறார். ஸ்வே தர்மாக ஸ்வதர்மாக, ஸ்வதர்ம ஞான வைராகியங்கிற அந்த ஸ்லோகத்துல ஸ்வதர்மங்கிற அந்த சொல்லுக்கு ஏது அர்த்தம்னா, ஸ்வே தர்மாக ஸ்வதர்மாக, ஸ்வே என்றால் அவனவன், அவனவன் தங்கள் தங்களுடைய, தர்மாகா தர்மங்கள், அவனவன் தர்மங்கள் அப்படின்னா என்ன வரும்? அவனவனுடைய தர்மங்கள்னு அர்த்தம். அவனவனுடைய தர்மங்கள், ஸ்வதர்மாகா தங்கள் தங்கள், ஒவ்வொரு மனிதருக்குன்னு வெவ்வேறு விதமான தர்மங்கள் இருக்கிறது. அனைவருக்கும் எல்லா தர்மங்களும் வரிசையா ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டா அப்படி இருக்காது. சாஸ்திரங்களையே 4 வகுப்பாக பிரித்திருக்கிறார்கள். பிராமண, க்ஷத்ரிய, வைசிய, சதுர்த்த என்று 4 வர்ணங்களை பிரித்து ஒவ்வொருத்தருக்கு இன்னென்ன காரியங்கள் தர்மங்கள்னு வேதங்களாலே கூறப்பட்டிருக்கிறது. அதுல தர்மம்ங்கிற சொல்லுக்கே எது பொருள்னா, வேதங்களினாலே கூறப்பட்டிருக்கிற செய்கைகள் எதுவோ அதுதான் தர்மங்கள். நாம எதோ நல்ல காரியம் செய்யறேன், இது தர்மம் தர்மம்னு பெயர் வைத்து நான் தர்மம் செய்துட்டேன், இன்னைக்கு காத்தால எழுந்தேன், இந்த தர்ம காரியத்தை செஞ்சேன், அந்த தர்ம காரியத்தை செஞ்சேன், நாம சொல்ல முடியுமான்னு சொன்னால் அப்படி சொல்ல முடியாது. வேதங்களாலே நமக்கு விதிக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த செயல், இந்த வர்ணத்துல இருப்பவர் இந்த செயலை செய்யட்டும்னு வேதங்கள்ல கூறப்பட்டிருந்தால் அதுதான் தர்மமாகும். அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார். ஸ்வவர்ண ஆசிரம நியத சாஸ்திரார்த்தாக, சாஸ்திரங்களிலிருந்து அவரவருக்குன்னு உண்டான தர்மங்கள், வர்ண ஆசிரம, பிராமண வர்ணம், க்ஷத்ரிய வர்ணம்னு அந்தந்த வர்ணத்துக்குன்னு ஏற்றதாய் அந்த வர்ணத்துக்குள்ளேயும் ஆசிரமங்கள் இருக்கிறது. பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்த ஆசிரமம், வானப்பிரஸ்த ஆசிரமம், சந்நியாச ஆசிரமம் என்று நிலைகள். அந்த நிலைகளுக்கு ஏற்ப சாஸ்திரங்கள்ல கூறப்பட்டிருக்கிற செயல்கள் எதுவோ அதுதான் இவ்விடத்திலே ஸ்வே தர்மாகா ஸ்வதர்மாகா என்று கூறப்படுகிறது. இத கீதையிலே கண்ணனே விவரிக்கிறாராம். ஸ்வே ஸ்வே கர்மண்ய அபிரதः சம்சித்திம் லபதே நரஹா. இது கீதையிலே 18வது அத்தியாயத்திலே 45வது ஸ்லோகத்துல தெரிவிக்கிறார் கண்ணன் பெருமான். அவனவன் கர்மங்களிலே மிகவும் விருப்பத்தோடு ஈடுபட்டு அந்த கர்மங்களை செய்தால் சம்சித்திம் லபதே நரஹா. சம்சித்திம்னா முக்தி, அவனுடைய இறுதியான இலக்கு, உயர்ந்த அந்த பரமபதமாகிற முக்தியையே நரர்கள், மனிதர்கள் பெறுகிறார்கள். எப்படி பெறுகிறார்கள்னா, ஸ்வே ஸ்வே கர்மண் அபிரதா, அவனவனுக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கிற செயல்களிலே அபிரதகான விருப்பத்தோடு, ஒரு ஈடுபாட்டோடு, நமக்கு இந்த காரியம் வேதத்துல கூறப்பட்டிருக்கா அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோடு அந்த செயல்களை செய்யும் பொழுது அதனாலேயே உயர்ந்த பரமபதத்தை அடையலாம், இந்த சம்சாரத்திலிருந்து விடுபடலாம் என்று கண்ணன் பெருமான் தெரிவித்திருக்கிறான். அதே விஷயத்தை தான் இப்ப ஆள வந்தார். ஸ்வதர்மஹா, ஸ்வதர்மங்கிற அந்த சொல்லாலே குறிப்பிடுகிறாராம். அப்ப அவனவனுக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கிற தர்மங்கள். பிராமணனுக்கு முக்கியமான தர்மம் எது? வேதங்களை நன்கு கற்க வேண்டும். வேத அத்தியனம், அத்தியாபனம், வேதத்தை நன்கு கற்றதோடு நில்லாமல்
அது அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த பொறுப்பு பிராமணர்களுக்கு முக்கியமான செயலாக கூறப்பட்டிருக்கிறது. இந்த செயலை ஒருவன் விருப்பத்தோடு செய்தால் அதற்கே தர்மம்னு பெயர். நான் நன்கு வேதத்தை வாசிக்கிறேன் படிக்கிறேன்னு சொன்னால் அதுவே தர்மம். ஆனா அது விதிக்கப்பட்டிருக்க வேண்டும். யாருக்கு விதிக்கப்பட்டிருக்கிறதோ அவர் படித்தால்தான் அது தர்மமாகுமே தவிர, யாரோ எனக்கு தெருவில் போறவனுக்கு எல்லாம் எனக்கு இந்த வேதம் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, நானும் போய் படிக்கிறேன்னு போய் படிக்கலாமான்னு கேட்டால் அது சாஸ்திரத்துல விதிக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி விதிக்கப்பட்டிருந்தால் அது தர்மமாக ஆகும். அதே போல வைஷ்யர்களுக்கு எது தர்மம், க்ஷத்திரியர்களுக்கு எது தர்மம்? க்ஷத்திரியன்னு சொன்னால் நல்ல யுத்தம் செய்து நாட்டை ரட்சிக்க வேண்டும். அந்த பொறுப்பு க்ஷத்திரியர்களுக்கே இருக்கிறது. அந்தந்த பூமி அவரவர்களுக்குன்னு சொத்தாக இருக்கிற அந்த பூமியை நன்கு எதிரிகளிலிருந்து ரட்சித்து கொடுக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும். நாட்டுக்கு ஏதேது செல்வமோ ஏது செழிப்போ அதை நன்கு பாதுகாக்க வேண்டும். இது க்ஷத்திரியர்களுக்குன்னு இருக்கிற கடமை. அடுத்து வைஷ்யர்களுக்கு பொருள்களை எல்லாம் சேகரித்து அதை அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். வியாபாரம், இந்த பொருள்களை எல்லாம் சேர்த்து அதை பலருக்கும் கொண்டு சேர்ப்பது இருக்கிறதே, இதைத்தான் வியாபாரம்னு சொல்லணும். வியாபாரம்னா செயல். வியாபாரத்துல இந்த செயல்களை, அதாவது இந்த அந்த பொருள்களை எல்லாம் சேகரித்து யார் யாருக்கு எந்தெந்த பொருள்கள் வேண்டுமோ அதை கொடுப்பது இருக்கிறதே, இந்த செயல். இதுதான் வைஷ்யர்களுக்குன்னு இருக்கிற கடமை, அவர்களுக்குன்னு இருக்கிற தர்மம். அடுத்து நான்காம் வர்ணத்தவர்கள் இந்த வியாபாரத்திற்கோ அதே போல க்ஷத்திரியர்களுக்கோ பிராமணர்களுக்கோ உறுதுணையாக இருந்து அவர்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அதை செய்து கொடுப்பது, இது நான்காம் வர்ணத்தவர்களுக்குன்னு இருக்கிற கடமை என்று இது வேதங்கள், ஸ்மிருதிகள், தர்மசாஸ்திரங்கள் எல்லாம் கூறப்பட்டிருக்கிற விஷயங்கள். ஆக அவனவனுக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கிற தர்மங்களை ஒருத்தன் ஈடுபாட்டோடு செய்தால் அதுவே தர்மம் என்று பெயர் பெறுகிறது. அதைத்தான் விவரிக்கிறார். இது கீயதே ஸ்வஸ்ய தர்ம இது சமாசேபி அயமேவ அர்த்தா. முதல்ல ஒரு அர்த்தம் சொன்னார், ஸ்வே தர்மாஹா ஸ்வதர்மாஹா, அவனவன் தர்மங்கள் அவன் ஸ்வதர்மங்கிற அந்த சொல்லாலே கூறப்பட்டிருக்கிறது. அதையே மற்றொரு சமாசத்தினால தெரிவிக்கிறார், ஸ்வஸ்ய தர்ம இது சமாசேபி அயமேவ அர்த்தா. சமாசம்னா பொருள் பதங்களுடைய சேர்க்கைன்னு அர்த்தம். வடமொழியிலே இரண்டு சொற்களை ஒன்றாக சேர்த்தல்னு சொன்னால் அதை சமாசம்னு தெரிவிப்பார்கள். அதே மாதிரி ஸ்வஸ்ய தர்ம என்ன இந்த இரண்டு பதங்களை சேர்த்தால் அது ஸ்வதர்ம என்று வரும் என்று தெரிவிக்கிறார். இப்ப ஸ்வஸ்ய தர்மன்னு என்ன அர்த்தம்னா அவனுடைய தர்மங்கள், அவனவன் உடைய தர்மங்கள். இப்ப வேற்றுமை விகுதி சேர்கிறது. முதல்ல நான் சொல்லும் பொழுது அவனவன் தர்மங்கள்னு சொன்னேன். இப்ப அவனவன் உடைய தர்மங்கள், உடையன்னு சொன்னால் இப்ப ஒரு வேற்றுமை உருவு சேர்கிறது அல்லவா. இங்க ஆறாம் வேற்றுமை உருவு சேர்ந்து அவனுடைய தர்மங்கள்னு சேர்ந்தால் அப்ப அதுவும் வடமொழியில ஸ்வதர்மம் என்று வரும் என்று தெரிவிக்கிறார். எப்படி சொற்களை பிரித்தாலும் இதற்கு பொருள் ஒன்றுதான். அவனவன் தர்மங்கள்னு சொன்னாலும் அவனவனுடைய தர்மங்கள்னு சொன்னாலும் வேதங்களினாலே இன்னன்னாருக்கு இன்னென்ன செயல்கள்னு விதிக்கப்பட்டிருக்கிறதே, அந்த செயல்களை விருப்பத்தோடு எனக்கு பெருமாள் இப்படி நியமித்திருக்கிறார், இந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கார், அடியன் செய்கிறேன்ற அந்த ஈடுபாட்டோடு செய்தால் அதுதான் தர்மம் என்று தெரிவிக்கிறார். இதை கண்ணனே கீதையில விவரித்திருக்கிறார். அதையே ஆள வந்தார் இவ்விடத்துல ஸ்வதர்ம என்று காட்டினார். அடுத்து ஞானம், ஸ்வதர்ம ஞான வைராக்கிய. இதுல இரண்டாவது ஞானம். அத்த பரசேஷதைக ரச ரச பரசேஷதைக ரச யதாவஸ்திதா ஆத்ம விஷயம் என்று தெரிவிக்கிறார். ஞானம் என்றால் என்ன? அறிவு. எதை பற்றின ஞானம்? அறிவு இருக்க வேண்டும். ஆத்மாவை பற்றின அறிவு. ஆத்மான்னு உடனே எங்கேயோ தேடக்கூடாது. நாம் ஒவ்வொருத்தருமே ஆத்மாதான். நான் அடியேன் ஒரு ஆத்மா, எதில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆத்மா. அப்ப நாம் யாருங்கிற அந்த ஞானம் இருக்கிறதே, நாம் யாருங்கிற அறிவு, அதைத்தான் இவ்விடத்துல ஞானம்னு தெரிவிக்கிறார். பரசேஷதைகரச யதாவஸ்தித ஆத்ம விஷயம். ஆத்மாவை பற்றின அறிவு. விஷயம்னு சொன்னால் எதை பற்றின அறிவு? ஆத்ம விஷயமான அறிவு, ஆத்மாவை பற்றின அறிவு. சரி, அது எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். ஆத்மாவை பற்றி அறிகிறேன்னு சொல்லி இதுதான் ஆத்மா அதுதான் ஆத்மான்னு எதையோ அறிந்து கொண்டால் அது உண்மை அல்லவே. எதிரில ஒரு நாய் நின்று கொண்டிருக்கிறது, அந்த நாய்கிற விலங்க நாயின்னு நான் புரிந்து கொண்டால்தான் அது உண்மையான ஞானம். அதை யாரோ இதுவரைக்கும் நான் நாயின்ற ஒரு விலங்கையே பார்க்கவில்லை, திடீர்னு அது எதிரில வந்து நிற்கிறது. இன்னொருத்தர் அதை பார்த்துட்டு இதுதான் கழுதை உனக்கு தெரியுமான்னு என்ன சொல்லப்போ, ஓ இது கழுதையான்னு நான் புரிந்து கொண்டால் அப்ப அது பொய்யான ஞானம் தானே, தவறான ஞானம், உண்மையான ஞானம் அல்ல. அப்ப அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இப்ப ஆத்மான்ற அந்த விஷயத்தை நான் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் தெரிவிக்கிறார்.
யதாவஸ்தித ஆத்ம விஷயம். பல சம்பிரதாயங்கள் ஆத்மாவை வெவ்வேறு விதமா விவரித்திருக்கிறார்கள். அப்படி எல்லாத்தையும் புரிந்து கொண்டால் குழப்பம் தான் ஏற்படும். உண்மையா ஆத்மாங்கிறது என்ன, ஆத்மாங்கிறது யார், அவருக்கு எது தன்மைங்கிறத சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் யதாவஸ்தித ஆத்ம விஷயம். தவறாக புரிந்து கொள்ளாமல், பிரமம் ஏற்படாமல், சந்தேகம் இல்லாமல், வேற யாராலும் நான் தெரிந்து கொண்டு விட்டேன், அடுத்து இன்னொருத்தர் ஏதேனும் சொல்லினா உடனே எனக்கு குழப்பம் வந்துடும். நான் நல்லா தெரிந்து கொண்டிருப்பதும் குழப்பற அளவுக்கு பக்கத்துல வேறொருவர் சொல்லிவிட்டால் அப்ப மறுபடியும் ஞானம் மழுங்கி போகும். அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் யதாவஸ்தித ஆத்ம விஷயம். யதா அவஸ்திதம்னா ஆத்மா உண்மையில் எப்படி இருக்கிறதோ அப்படியே தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அறிவு. சரி, இது எப்படி இருக்கிறதாம்? பரசேஷதைக ரச. பரனா எம்பெருமான். இப்பதான் நாராயணஹா பரஹான்னு பார்த்தோமே. நாராயணன் தான் மேம்பட்டவன், அனைவரை காட்டிலும் உயர்ந்தவன், பரமபுருஷன். அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு சேஷதைக்க ரச. சேஷதைக்க என்றால் அடிமைப்பட்டிருத்தல் என்று பொருள். சேஷம்னா மிச்சம்னு அர்த்தம். எம்பெருமானுடைய ஒரு மிச்சம் தான் நான். எம்பெருமான் தான் முழுமையாக இருக்கிறான். அனைவரை காட்டிலும் மிகவும் பெருமை பெற்றவன், நம் அனைவருக்கும் காரணமாக இருப்பவனே எம்பெருமான். அவனுடைய ஒரு மிச்சம், அவனுடைய ஒரு சிறு பகுதி போலத்தான் அடியன் இருக்கிறேன். ஆகையினாலே பரசேஷதைக்க, எப்ப அவனுக்கு ஒரு பகுதியாக அவனையே சார்ந்து இருக்கிறேனோ அவனுடைய அடிமைன்னு தானே சொல்லணும். அந்த எம்பெருமானை விட்டு பிரிக்கவே முடியாது. எம்பெருமானுக்கு எப்பொழுதும் சேர்ந்துதான் இருப்பேன், எம்பெருமானையே சார்ந்து இருப்பேன், என்னால தனியா எந்த செயல்களையும் செய்ய முடியாது என்று இப்படி இத்தனை தன்மைகள் இந்த ஜீவாத்மாவுக்கு இருக்கிறதுன்னு சொன்னால் அப்ப அது மொத்தத்துக்கும் சேர்த்து என்ன பெயர் கொடுக்கலாம்? எம்பெருமானுக்கு அடிமை. எம்பெருமானை விட்டு பிரியவே மாட்டேன், எம்பெருமானை விட்டு பிரிந்து இருக்க முடியாது, எம்பெருமானையே சார்ந்திருப்பேன், என்னுடைய நன்மையோ தீமையோ எல்லாம் எம்பெருமான் இட்ட வழக்கு என்று இப்படி இத்தனையும் நமக்கு இருக்கிறதுன்னு சொன்னால் அப்ப நான் அந்த எம்பெருமானுக்கு அடிமைன்னு தான் ஆகும். அதைத்தான் விவரிக்கிறார். பரசேஷதைக்க, பரனான எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டிருத்தல் ஒன்றே நமக்கு உண்மையான தன்மையா. ஜீவாத்மாவிற்கு எவ்வளவோ தன்மைகள் இருக்கலாம். நல்ல ஞானத்தோடு இருக்கிறார், சிறந்த அறிவாளியாக இருக்கிறார், அதே போல சிறந்த ஆனந்தத்தோடு இருக்கிறார். இதெல்லாம் ஜீவாத்மாவுக்கு இருக்கிற இன்றியமையாத அடையாளங்கள். அதே மாதிரி ஜீவாத்மா அணுஸ்வரூபன். அவருடைய அந்த உருவங்கிறது அவ்வளவு சின்னதாக இருக்கும். அதை வெட்ட முடியாது, உலர்த்த முடியாது, நினைக்க முடியாது. அதே மாதிரி நெருப்புல இட்டு கொளுத்தி பொசுக்க முடியாது, ஏதும் செய்ய முடியாது ஜீவாத்மா. இதெல்லாம் ஆத்மாவுக்கு இருக்கிற தன்மை. ஆனா அதெல்லாம் முக்கியமா நாம தெரிந்து கொள்ள வேண்டுமான்னு சொன்னால் அதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனா முக்கியமாக நாம் எதை புரிந்து கொள்ள வேண்டும்னா பரசேஷதைக ரச யதாவஸ்தித ஆத்ம விஷயம். ஜீவாத்மான்னு சொன்னால் முதலிலே நாம் எதை புரிந்து கொள்ள வேண்டும்னா பரமாத்மாவுக்கு அடிமை இந்த ஜீவாத்மா என்ற அந்த விஷயத்தை தான் உயர்ந்த ரசமாக, அதுதான் சாரம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டுமா? அதைத்தான் தெரிவிக்கிறார். பரசேஷதைக ரச, அந்த எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டிருத்தல் ஒன்றே நமக்கு உயர்ந்தது, அதுதான் நமக்கு மிகவும் உயர்ந்த தன்மை, ஜீவாத்மாவுக்கு இருக்கிற இன்றியமையாத தன்மை என்பதை யார் ஒருவர் தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அவருக்கு ஞானம் இருக்கிறதுன்னு சொல்லலாம். அப்ப ஞானம்ங்கிற சொல்லுக்கு இதைத்தான் விவரிக்கிறார் வேதாந்தாச்சாரியர். இதனால எதை தெரிந்து கொள்ள வேண்டும்? ஜீவாத்மாவை தெரிந்து கொள்ள வேண்டும். ஜீவாத்மா பரனான எம்பெருமானுக்கே எல்லா விதத்திலையும் அடிமைப்பட்டிருக்கிறது, அதிலேயே இன்புற்றிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமா? அப்ப ஸ்வதர்ம ஞான என்று இரண்டு சொற்களை விவரித்தார். அடுத்து வைராகியம். பரமாத்ம வியதிரிக்தேஷு சர்வேஷு விரக்தி. பரமாத்மா எம்பெருமான், அவரை தவிர்த்த மற்ற விஷயங்கள், பரமாத்ம வியதிரிக்தேஷு பரமாத்மாவை தவிர்த்த மற்ற அனைத்து விஷயங்களிலும், சர்வேஷு பரமாத்மாவை தவிர்த்த அனைத்து விஷயங்களும் கொள்ள வேண்டும். பரமாத்மாவை தவிர்த்த சில விஷயங்கள்னு அர்த்தம் பண்ணாமல் பரமாத்ம வியதிரிக்தேஷு சர்வேஷு விரக்தி, அனைத்து இடங்களிலும் விரக்தி. விரக்தினா வெறுப்பு, ஆசையின்மை, இன்னும் கேட்டா வெறுப்பு. ஆசை இல்லாம இருத்தலோடு மட்டுமல்லாமல் ஒரு வெறுப்பு ஏற்பட வேண்டும். ஆசை இல்லாமல் இருந்தால் பின்பு ஒரு நாள் ஆசை கூட ஏற்பட்டு விடும். சில நாள் ஆசை இல்லாம இருக்கலாம், திடீர்னு ஒரு நாள் பார்த்த உடனே ஆசை ஏற்படலாமே. எத்தனையோ குடும்பம் ஒன்னோட ஒண்ணு விருத்தம், ரொம்ப எதிரியாக இருந்தார்கள். 2 தலைமுறை ஆச்சு, 3வது தலைமுறை 2 பசங்கள் ஒன்னா பார்த்த உடனே ஆமா பெரியவாள்லாம் வெறுப்போட இருந்தா நமக்கு எதுக்கு விரோதம், ஒன்னா சேர்ந்துக்கலாம்னு 2 பேர் ஆசையோட சேர்ந்துக்கலாமே. அந்த மாதிரி உலக விஷயங்கள்ல நமக்கு ஆசை இல்லை என்று கொஞ்ச நாள் இருந்து விட்டு ஒரு 5-6 வருஷம் ஆன உடனே மறுபடியும் அந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது அதுல விருப்பம் ஏற்பட்டு ஆசை வளர்ந்துடுத்துன்னா அப்படி கூடவே கூடாது. அதைத்தான் தெரிவிக்கிறார்.
பரமாத்ம வத்திரிக்தேஷு சர்வேஷு விரக்தி, எப்பொழுதும் அதிலே ஆசை இல்லாமல் இருக்க வேண்டும், வெறுப்பை வளர்த்து கொள்ள வேண்டும். மற்ற விஷயங்களை பார்த்தாலே ஒரு வெறுப்பு ஏற்பட்டு எப்போ அது என்னிடத்திலிருந்து நீங்கும், நான் எப்போ அதை விட்டு நீங்குவேன் என்கிற அளவிற்கு ஒரு வைராகிய தன்மை, அதைத்தான் விவரிக்கிறார். வைராகியம் பரமாத்மனி யோ ரக்தஹ விரக்தஹ அபரமாத்மனி. நாரத பரிப்ராஜக உபனிஷத்து அதுல 3வது ஸ்லோகமாக இது தெரிவிக்கிறார்கள். நாரத பரிப்ராஜக உபனிஷத் என்ற ஒரு நூல், அந்த ஒரு உபனிஷத்திலே எப்படி இந்த வைராக்கியத்தை வளர்த்து கொள்ளலாம் என்பதை தெரிவிக்கிறார். பரமாத்மனி யோ ரக்தஹா விரக்தஹா அபரமாத்மனி. பரமாத்மனி பரமாத்மாவின் இடத்திலே எவன் ஒருவன் ரக்தஹா ஈடுபடுகிறானோ, ஆசையை வளர்த்து கொள்ளுகிறானோ, எம்பெருமான் விஷயமாக ஆசையை வளர்த்து கொண்டு விட்டால் அப்ப தன்னடைய என்ன ஆகுமா? விரக்தஹா அபரமாத்மனி. அபரமாத்மனினா பரமாத்மாவை தவிர்த்த மற்ற விஷயங்கள், அந்த அனைத்து விஷயங்களிலும் விரக்தனாக ஆகிவிடுவான். ஒருவன் பரமாத்மாவினிடத்திலே மிகுந்த ஆசையை வளர்த்து கொண்டான்னு சொன்னால் அதனாலேயே மற்ற விஷயங்களிலே அவனுக்கு வெறுப்பு ஏற்பட்டு விடும், அவன் விரக்தனாக ஆகிவிடுவான் என்று தெரிவிக்கிறார். இதைத்தான் ஆழ்வார் மார்பால் மனம் சுழிப்ப மங்கையர்தோள் கைவிட்டு நூற்பால் மனம் வைக்க நொய்விதான், நாற்பால வேதத்தான் வேங்கடத்தான் விண்ணோர் முடிதோயும் பாதத்தான் பாதம் பணிந்து என்று பேயாழ்வார் அற்புதமாக தெரிவிக்கிறார். மார்பால் மனம் சுழிப்ப, மால் ஸ்ரீயப்பதி திருமால், அந்த எம்பெருமானிடத்துல மனம் சுழிப்ப, மனசு அவரிடத்துல அப்படி அலைபாய விட வேண்டுமா. அந்த எம்பெருமானிடத்துல விதவிதமாக ஆசைகளை வளர்த்து கொண்டு எப்படியெல்லாம் அனுபவிக்கலாம் எப்படி அனுபவிக்கலாம்னு பெருமானிடத்திலேயே இந்த மனது ஈடுபட்டதுன்னு சொன்னால், மங்கையர் தோல் கைவிட்டு, உலகத்துல எத்தனையோ ஸ்திரீகளை பார்த்த உடனே இந்த மனசு சபலப்படுகிறது. ஸ்திரீகளை பார்க்கிறச்ச ஆண்களுக்கு சபலம் ஏற்படுகிறது, ஆண்களை பார்க்கும் போது ஸ்திரீகளுக்கு சபலம் ஏற்படுகிறது. இரண்டையுமே கொள்ள வேண்டும். ஆழ்வார் பாசுரத்துல மார்பால் மனம் சொழிப்ப மங்கையர் தோள் கைவிட்டு என்று பெண்களிடத்துல இருக்கிற விருப்பம் ஆசை போகும்னு தெரிவிக்கிறார். அப்ப சாதாரணமா இதை பார்த்தா அவரவர்களுக்குன்னு பொருத்தி பார்க்க வேண்டும். ஆண்கள் இடத்துல பெண்களுக்கு விருப்பம் ஏற்படுகிறது, யாரோ சிறந்த ஆண் அழகன்னு பார்த்தா அவனிடத்துல ஒரு பெண்ணுக்கு விருப்பம் ஏற்படலாம். அந்த விருப்பத்தை எல்லாம் எப்படி போக்கடிப்பதுன்னா மார்பால் மனம் சொழிப்ப, முதல்ல பெருமானிடத்துல ஆசையை வளர்த்து கொண்டால் இப்ப தன்னடையே இந்த உலக விஷயங்கள் தாழ்ந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு வெறுப்பு ஏற்பட்டு விடும். உயர்ந்த பரமாத்மாவை மனதிலே கொண்டால் இது என்ன தாழ்ந்த விஷயம், இதுல போய் என் மனதில் ஈடுபடலாமான்னு நமக்கே அந்த வெறுப்பு ஏற்பட்டு விடும் என்று தெரிவிக்கிறார். அப்படிதான் நமக்கெல்லாம் வெறுப்பு வரும். ஆனா உண்மையில சாஸ்திரங்கள்ல கூறும் பொழுது நல்ல வெறுப்பை வளர்த்து கொண்டு பின்னர் எம்பெருமானை பற்ற வேண்டும்னு சில இடங்கள்ல ரிஷிகள்லாம் உபதேசித்திருக்கிறார்கள். அது நமக்கு கை வருமானு சொன்னா எங்க என்னைக்கு உலக விஷயங்கள நமக்கு முதல்ல வெறுப்பு வந்து பின்னர் பெருமானை பற்றுவது, அப்படியெல்லாம் நம்மளால முடியவே முடியாது. எந்த மனதாலே இது வரைக்கும் தாழ்ந்த விஷயங்களை சிந்தித்துக் கொண்டிருந்தோமோ அதே அழுக்கடைந்த மனதாலே தான் இப்ப எம்பெருமான சிந்திக்கிறோம். அப்படி சிந்திக்க சிந்திக்க தன்னடையே மனதுக்கு இருக்கிற அழுக்கு போகும். ஆக அதைத்தான் தெரிவிக்கிறார். உபனிஷத்துலயும் அதான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது முமுக்ஷோஹோ ஸ்வபாவ பிரதிபாதனாது. ஒரு முமுக்ஷு என்பவனுடைய ஸ்வபாவம் தன்மை எப்படி இருக்கும் என்பதை இப்படி விவரிக்கிறார்களாம். பரமாத்மனியோ ரக்தஹா விரக்தஹா அபரமாத்மனி என்று பரமாத்மாவினிடத்திலேயே விருப்பத்தை கொண்டிருப்பான், ஆசையை கொண்டிருப்பான். இதர விஷயங்கள்ல வெறுப்பு ஆசை இல்லாமல் பற்று இல்லாமல் இருப்பான். யார்? முமுக்ஷு. முமுக்ஷுன்னா மோட்சத்திலே விருப்பம் இருப்பவன், இந்த சம்சாரத்தை விடுவித்துக் கொள்ள வேண்டும். போறோம் மறுபடியும் இந்த பிறவி இறப்பு இந்த சுழலிலிருந்து நீங்க வேண்டும். மீண்டும் மீண்டும் பிறவி, மீண்டும் மரணம், ஜென்மம் மரணம்ங்கிற இந்த சுழலிலிருந்து விடுபட்டு ஒரேடியா எப்பொழுதும் ஆனந்தம் பெருமானுடைய திருவடிகளிலேயே இருக்க வேண்டும் என்று யார் ஒருவன் விரும்புகிறானோ அவன்தான் முமுக்ஷு. அப்படிப்பட்ட முமுக்ஷுவுக்கு எது தன்மைனா உயர்ந்த வெறுப்பு வைராக்கியத்தோடு இருப்பான். உலக விஷயங்களிலே பரமாத்மாவினிடத்துல எல்லை கடந்த காதலோடு இருப்பான் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறதே. அப்படி உபனிஷத்துல கூறப்பட்டிருப்பதுதான் கண்ணன் கீதையில விவரித்திருக்கிறார். ஆகவேதான் ஆள வந்தார் இந்த முதல் ஸ்லோகத்திலே கீதையினுடைய சாரம்னு சொல்லும் பொழுது ஸ்வதர்ம ஞான வைராகிய என்று இந்த வைராகியத்தையும் சேர்த்து தெரிவித்திருக்கிறார். கீதையினுடைய சாரம்னு தானே பார்த்தோம் முதல் ஸ்லோகம், அதுல வைராகியம்னு தெரிவிக்கிறாரே, இது வேண்டுமான்னு ஒரு கேள்வி வருமே இல்லையே. உபனிஷத்திலேயே ஒரு முமுக்ஷுவுக்கு வைராகியம் ரொம்ப முக்கியம் தேவைன்னு கூறப்பட்டிருக்கிறது. ஆகையினால்தான் கண்ணனும் கீதையில அதை உபதேசித்திருக்கிறார். அதனாலேயே கீதார்த்த சங்கிரகத்தினுடைய முதல் ஸ்லோகத்திலே ஆளவந்தாரன் இதை தெரிவித்திருக்கிறார் என்று தெரிவித்து மேலே அதற்கு மற்றொரு பிரமாணத்தையும் தெரிவிக்கிறார். ததாச்ச
பாதஞ்சல யோகானுசாசன சூத்திரம். பதஞ்சலிங்கிற ரிஷி முனிவர், அவர் யோக சாஸ்திரத்தை நன்கு பரப்பினார். யோகான்னு இன்னைக்கு நிறைய யோக வகுப்புகள் பயிற்சிகள்லாம் நடக்கிறது. அதுல என்ன நடக்கிறதுன்னா வெறும் ஆசனங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள். உடலை எப்படி வளைப்பது, என்னென்ன விதமான ஆசனங்களோ எல்லா ஆசனங்களும் கற்றுக் கொடுக்கிறார்கள். அது அத்தனை யோக சாஸ்திரத்துல இருக்கு. ஆனா யோகம்ங்கிற சொல்லுக்கு எது பொருள்னா மனதை ஒன்றுபடுத்துதல், ஒருமைப்படுத்தி இந்த மனது வேற எங்கேயும் சிந்திக்காமல் சஞ்சலம் இல்லாமல் எப்பொழுதும் பகவானை நோக்கி சிந்தித்தால் அதற்குத்தான் யோகம்னு பெயர். இந்த ஆசனங்களுக்கெல்லாம் யோகம்னு பெயரான்னு சொன்னால் இதெல்லாம் அதுல ஒரு அங்கம். இந்த ஆசனங்களை எல்லாம் செய்து உடலை கட்டுப்படுத்தி அதனாலே மனதை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு படியாக அமைந்திருக்கிறது இந்த ஆசனங்கள். ஆனா எல்லோரும் இப்ப யோக வகுப்புகள்னு போய் ஆசனங்களோடய நின்று விடுகிறோம். மேற்கொண்டு மனதை ஒருமைநிலைப்படுத்துதல், எம்பெருமானிடத்துல சிந்தித்தல்ங்கிறதெல்லாம் எந்த யோக வகுப்புல யாரும் சொல்லிக் கொடுப்பதாகவும் தெரியவில்லை. ஆனா பதஞ்சலிங்கிற ரிஷி அவர் தான் யோக சாஸ்திரத்தையே நன்கு விளக்கி இருக்கிறார், நூல் அருளி செய்திருக்கிறார். அந்த யோக சாஸ்திரத்துல தெரிவிக்கும் பொழுது எப்பொழுது யோகம் கைகூடும், யோகான்னு சொல்றோமே, இது எப்போ நமக்கு கைகூடும், எப்போ நமக்கு வரும்னு கேட்டால் அதைத்தான் விவரிக்கிறார். திருஷ்ட ஆனுஸ்ரவிக விஷய விதிருஷ்ணஸ்ய வசீகார சம்யா வைராக்கியம். நல்ல வைராக்கியம் ஏற்படணும். உலக விஷயங்கள்ல எல்லாம் விருப்பம் இருந்து கொண்டே இருந்தால் யோகம்ங்கிறது கைகூடவே கைகூடாது. அப்ப யோகம் கைகூடணும்னு சொன்னால் வைராக்கியம் வேண்டும். ஏது வைராக்கியம்? வைராக்கியம்னா என்ன? இதைத்தான் தெரிவிக்கிறார். திருஷ்டனா கண்ணாலே பார்க்கப்படுகிற விஷயங்கள். நாம கண்ணால எத்தனை விஷயங்களை பார்க்கிறோம். கண்ணுன்னு சொல்லுவது காது, மூக்கு, நாக்கு, தோல் அனைத்தையும் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்திரியங்களாலே நாம பல விஷயங்களை அனுபவிக்கிறோமே. இந்த எல்லா விஷயங்களுக்கும் ஒரு முன் உதாரணமாகத்தான் இங்க திருஷ்டன்னு போட்டிருக்கார். கண்ணால காணப்படுவதுன்னு சொன்னால் அப்ப காதால கேட்டு உணர்வது, மூக்காலே முகர்ந்து உணர்வது, நாக்காலே சுவைத்து உணர்வது, தோலாலே தொட்டு பார்த்து உணர்வது, இப்படி புலன்களாலே பல விஷயங்களை கண்டு கேட்டு உற்று மோந்து உண்டு உழலும் தெரிவறிய அளவில்லா சித்தின்பம் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட அந்த விஷயங்களிலிருந்து திருஷ்ட ஆனுஸ்ரவிக என்றால் அது வேதங்களினாலே கூறப்படுகிற விஷயம். இப்ப ஸ்வர்கலோகம் இப்படி இருக்கிறது, அதே மாதிரி சந்திரலோகம் இப்படி இருக்கிறது, சூரிய லோகம் இப்படி இருக்கிறதுன்றதெல்லாம் நம்ம நேர போய் பார்த்துட்டு வர முடியும், அதெல்லாம் பார்க்க முடியாது. அப்ப அந்த விஷயங்களை எல்லாம் வேதங்கள் நமக்கு விவரிக்கிறது. சந்திரலோகம் இப்படி இருக்கும், ஸ்வர்கலோகம் இப்படி இருக்கும், இந்திர பதவி இப்படி இருக்கும் என்று இதெல்லாம் சொல்லி அதற்குன்னு யாகங்களை செய்தால் நீ இந்திரனாக ஆகலாம், சந்திரனாக ஆகலாம் என்றெல்லாம் வழிமுறைகள் கூறப்பட்டிருக்கிறது. அப்ப ஆனுஸ்ரவிக்க வேதங்களினாலே கூறப்படுகிற விஷயங்கள், கண்ணாலே கண்டு கேட்டு உற்று மோந்து உண்டு உழலும் இந்த உலகத்து இன்பங்கள் விஷயங்கள். அடுத்து காதாலேயே வேதங்களினாலே கேட்டு கேட்டு அறிந்து அதனாலே பல விஷயங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். ஸ்வர்கப்பட்டணம் இப்படி இருக்கும், சந்திரபட்டணம் இப்படி இருக்கும்னு. அந்த விஷயங்கள் இரண்டு விதமான விஷயங்களிலும் விதிருஷ்ணஸ்ய, திருஷ்ணான ஆசை, விதிருஷ்ண என்றால் அதிலே விருப்பமே இல்லாமல் ஆசையே இல்லாமல் வெறுப்புடன் யார் ஒருவன் இருக்கிறானோ வசீகார சம்யா வைராக்கியம். இப்ப அதுலெல்லாம் வெறுப்பு ஏற்பட்டு விட்டதுன்னு சொன்னால் இப்ப தன்னுடைய எங்க போகும்? ஒரு பெரிய அருவி ஓடி வருகிறது, பல வாய்க்கால்கள் இருக்கு, எல்லா வாய்க்காலையும் அடைச்சிட்டோம்னு சொன்னால் ஏதாவது ஒரு இடத்துல அதை பிச்சு கொண்டுதானே வெளில போகும். அதே மாதிரி இப்ப கண்ணு, காது, மூக்கு, நாக்குங்கிற இந்த இந்திரியங்களை எல்லாம் மூடிட்டோம். உலக விஷயங்கள்லாம் அனுபவிக்காது, அதெல்லாம் தாழ்ந்ததுன்னு எல்லாத்தையும் மூடியாச்சு. சரி, வேதங்களினாலே அறியப்படுகிற விஷயங்கள் சந்திரலோகம் இந்திரலோகம் அதுவும் வேண்டான்னு விட்டாச்சு. இப்ப மீதி இருப்பது ஒன்னே ஒன்னும் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் திருமால் பரமாத்மா. அவரிடத்துல மட்டும்தான் இந்த மனது ஈடுபடும். அதுதான் வசீகாரம். தன்னடைய இந்த மனதானது அந்த எம்பெருமானம் குறித்து சிந்திக்கும். அப்படி சிந்தித்தல்ங்கிறது தான் வைராக்கியம். வசீகார சம்யா, அனைத்து இந்திரியங்களையும் வசப்படுத்தி எம்பெருமானிடத்துல அதை வசப்படுத்தினால், அவரிடத்துல ஈடுபடுத்தினால் அது வைராக்கியம். அப்ப உலக விஷயங்கள் எல்லாம் வெறுப்பு, பகவத் விஷயத்துல விருப்பம். இதைத்தான் வைராக்கியம்னு தெரிவிக்கிறார்கள். இது ரொம்ப அவசியம். ஒரு முமுட்சுவாக இருப்பவனுக்கு வேதங்கள், அதாவது முக்தி பெற வேண்டும் என்ற அந்த விருப்பம் இருப்பவனுக்கு இது ரொம்ப தேவை என்பதனால்தான் கண்ணன் கீதையில உபதேசித்திருக்கிறார். ஆகவே கீதார்த்த சங்கிரகத்திலே இதை குறிப்பிட்டு தெரிவிக்கிறார். ஸ்வதர்ம ஞானன்னு சொல்லி இருந்தாலே போருமே, வைராக்கியம்ங்கிறத தனித்து கூற வேண்டுமான்னு சொன்னால் என்ன ஞானம் வேணாலும் இருக்கலாம், அத்தனை சாஸ்திரங்களையும் படித்திருக்கலாம். ஆனாலும் இந்த ஆசை விருப்பம்ங்கிறது போயிருக்காது. பலருக்கும் எத்தனையோ வயதானவர்கள் இருக்கலாம், 70-80 வயசு கூட ஆகியிருக்கலாம்.
ஆனாலும் இன்னும் சாப்பாட்டுல ருச்சி போகல. தானே ஒரு கல்யாணத்துக்கு போனா கொஞ்சமாவது அதை சாப்பிட்டு பார்க்கணுங்கிற ஒரு விருப்பம் இருக்கிறது, பலரும் சொல்லலாமே. அப்படி அந்த விருப்பமும் போக வேண்டும். இந்த விருப்பம் கூட போகலன்னா எப்படி முக்தி அடைய முடியும்? எப்படி முக்தியில விருப்பம் வளரும்? வைகுந்தத்துக்கு செல்லணும், பரமாத்மா அனுபவிக்கணுங்கிற விருப்பம் வளரணும்னு சொன்னால் இந்த தாழ்ந்த விருப்பங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்க வேண்டும். அதனாலே இந்த வைராகியம்ங்கிறது மிகவும் தேவை, அவசியம் என்பதினாலே அதை ஆளவந்தார் தெரிவிக்கிறாராம். கர்மயோக பரிகரபூதஸ்யாபி வைராகியஸ்ய பிருதக் உபாதானம் அபவர்க்கஸ்ய தது அன்வய வதிரேக அனுவிதாயித்வேன தத் பிராதான்ய ஞாபனார்த்தம் கந்தபூத ராக நிவృత్యா தன் மூல குரோதாதி சமஸ்த தோஷ நிவృత్తి ஞாபனார்த்தஞ்ச என்று இந்த பத்திய முடிக்கிறார். அது வரைக்கும் பார்த்துடுவோம். கர்மயோக பரிகரபூதஸ்யாபி வைராகியஸ்ய பிருதக் உபாதானம். இந்த வைராகியம்ங்கிறது தனியா கூறப்படவே வேண்டாம். ஏன்னா கர்மயோகம்னு ஒண்ணு இருக்கிறதே, அதாவது ஸ்வதர்மன்னு பார்த்தோமே, அவரவருக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கிற தர்மங்களை செய்தல்ன்றது, இதுதான் கர்மயோகம். கர்மயோகம்னு பின்னாடி விவரிக்க போகிறார். கர்மயோகம்னா என்னன்னா, இவனுக்குன்னு வேதங்களினாலே விதிக்கப்பட்டிருக்கிற செயல்களை அவன் ஈடுபாட்டோடு செய்தல்ங்கிறது தான் கர்மயோகம். இந்த கர்மயோகத்தின் பொழுதே வைராகியம்ங்கிறது வந்துவிடும். ஏன்னா கர்மயோகம் செய்யணும், ஒருத்தர் இந்த கர்மங்கள் எல்லாம் செய்யணும்னு சொல்லும் பொழுதே ஞானத்தோடு வேற செய்ய வேண்டும். ஜீவாத்மா யாரு, பரமாத்மா யாரு, எதற்கு இந்த செயல்களை செய்கிறோம், இதெல்லாம் எப்படி தர்மங்கள்ங்கிற அந்த எண்ணம், அந்த அறிவோடு செய்ய வேண்டும். அப்ப அந்த அறிவு வரும் பொழுதே, ஓ இதுதான் எனக்கு முக்கியம், மற்ற விஷயங்களே மனது போகக்கூடாது, கண்ட விஷயங்கள் தாழ்ந்த விஷயங்கள்ல ஈடுபடக்கூடாதுங்கிறது அந்த வைராகியம். அந்த மற்ற விஷயங்கள்ல வெறுப்புங்கிறது அங்கேயே வந்து விடும். இப்ப கர்மயோகத்துக்குள்ளேயே இருக்கிற வைராகியத்தை எதுக்கு தனியாக இவர் சொல்லணும்? ஸ்வதர்மங்கிற அந்த பதத்துக்குள்ளேயே வைராகியம்ங்கிற அர்த்தம் உள்ளேயே இருக்கேன், அதுவும் சேர்ந்ததுதான் ஸ்வதர்ம. அப்படி இருக்கிறச்ச மறுபடியும் எதற்கு இதை தனியாக கூற வேண்டும் என்ற கேள்வி கேட்டுக் கொள்ளுகிறார். நிச்சயமா இந்த சந்தேகம் நமக்கு வராது. ஏதோ ஆச்சாரியர் சொல்லிவிட்டார்னா சரின்னு கேட்டுட்டு போயிடுவோம். ஆனாலும் ஸ்வதர்மங்கிற சொல்லுக்குள்ளேயே வைராகியம் அடங்கி இருக்கிறது. அப்படி இருக்க மறுபடியும் ஸ்வதர்ம ஞான வைராகியன்னு தனித்து கூற வேண்டுமா? என்னவரா ஒரு ஸ்லோகம் ஒரு ஆச்சாரியர் தெரிவிக்கிறார்னு சொன்னால் தேவையில்லாத விஷயத்த ஒரு வார்த்தை அதிகமாகவும் கூற மாட்டார்கள், தேவையான விஷயத்துல ஒண்ணு குறைச்சலாவும் கூற மாட்டார்கள். அதுதான் நம்முடைய ஆச்சாரியர்களுக்கே இருக்கிற பெருமை. எத்தனையோ நூல்கள் அருளி செய்திருக்கிறார்களே, இந்த அத்தனை நூல்களையும் வாசித்து பார்த்தாலும் நாம் அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள்ல ஒன்றையும் மிச்சம் விடவே மாட்டார்கள். நாம என்ன தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை முயற்சியோடு முயன்று கூறிவிடுவார்கள். அதே சமயத்துல தேவையில்லாத விஷயத்த ஒன்று கூட அதுல அதிகப்படியாக கூறவே மாட்டார்கள். அப்படி இருக்க ஸ்வதர்மங்கிற சொல்லுக்குள்ளேயே வைராகியம் அடங்கிதானே இருக்கு. கர்மயோகம் செய்யணும்னு சொன்னாலே உலக விஷயங்கள்ல வெறுப்பு வந்தாதான் கர்மயோகத்தை நன்றாக செய்ய முடியும். அப்படி இருக்கு எதற்கு தனியாக வைராக்கியத்தை பத்தி கூற வேண்டும் என்று கேள்வி கேட்டுகிறார். கர்மயோக பரிகர பூதஸ்யாபி, பரிகரம்னா அதற்குள்ளேயே அங்கமாக, அதற்குள்ள ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய வைராகியஸ்ய வைராகியத்தை பிருதக் உபாதானம், பிருதக்குன்னா தனியாக, உபாதானம்னா எடுத்து காட்டுவது. இந்த ஸ்லோகத்துல தனியா வைராகியம்ங்கிற சொல்ல காட்டுகிறாரே, என்ன காரணம்? பிருதக் உபாதானம் அப்படி கூறுவது எதற்காகன்னா அபவர்க்கஸ்ய, அபவர்க்கம்னா முக்தி, அதாவது பரமபதம் எம்பெருமானை அடைவது, மோக்ஷ லோகம், அந்த பூமியை அடைவதற்கு தது அன்வய வதிரேக அனுவிதாயித்வேன. வைராகியம் இருந்தால் முக்தி அடையலாம், வைராகியம் இல்லைன்னா முக்தி அடைய முடியாது என்றுதான் பெரியோர்கள் கூறியிருக்கிறார்கள். தது அன்வய என்றால் வைராகியத்தோடு இருப்பவர்கள், வைராகியத்தோடு இருந்தால் நிச்சயம் முக்தி உண்டு, வைராகியம் இல்லையா முக்தி இல்லை என்றுதான் கூறியிருக்கிறார்களாம். அணுவிதாயித்வேன, இப்படிதான் சாஸ்திரங்கள்ல கூறப்பட்டிருக்கிறது. என்னதான் கர்மயோகமோ ஞான யோகமோ இதெல்லாம் இருந்தாலும் இந்த வைராகியம் வருவதுங்கிறது ரொம்ப சிரமம் தான் பார்த்தோமே. உதாரணத்திலேயே 80 வயசு ஆயிருந்தா கூட ஆசை போவதுங்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்கிறதுன்னா, அவ என்னதான் கர்மயோகம் ஞான யோகத்தை செய்தாலும் இந்த வெறுப்பு, உலக விஷயங்கள் வெறுப்புங்கிறது அவ்வளவு சட்டுன்று வராது. அதனால சாஸ்திரத்திலேயே ரொம்ப ஜாக்கிரதையா என்ன சொல்லி வைத்திருக்கிறதுன்னா, வைராகியம் இருந்தால் உனக்கு முக்தி உண்டு, வைராகியம் இல்லையா அடுத்த ஜென்மத்துல பார்த்துக்கோன்னு அங்கேயே சொல்லி விடுகிறதாம். அப்ப அப்படி இந்த வைராகியத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருப்பதினாலே தத் பிராதான்ய ஞாபனார்த்தம், வைராகியத்திற்கு எவ்வளவு பெருமை, அதை நாம் எவ்வளவு முக்கியமாக கடைபிடிக்க வேண்டும் என்று அதை வலியுறுத்தி சொல்லுவதற்காக, அதற்காகத்தான் இந்த இடத்துல தனியாக காட்டியிருக்கிறார். இது ஒரு விஷயம். அடுத்து மற்றொரு விஷயம், கந்தபூத ராக நிவృత్యா,
தன்மூல குரோதாதி சமஸ்த தோஷ நிவர்த்தி ஞாபனார்த்தஞ்ச. சகாரம் கடைசியில சேன்ற ஒரு எழுத்து போட்டு இருந்தால் இப்ப அது மற்றும்னு அர்த்தம். இப்ப தமிழ்ல வரிசையா கூறி மற்றும்னு இன்னொரு விஷயத்த கூட அதோட கூட்டி சொல்லுவோம் அல்லவா. இப்ப ஒரு காரணம், இந்த வைராகியம் இருந்தால்தான் முக்தி, வைராகியம் இல்லையா முக்தி கிடையாதுன்னு சாஸ்திரங்கள்ல பெரியோர்கள் கூறியிருக்கிறார்கள். அதனாலே வைராகியம்ங்கிற சொல்ல இங்க ஆள வந்தார் பிரயோகித்திருக்கிறார். அது மட்டும் அல்லாது மற்றொரு காரணம் இருக்கிறது. கந்தபூத, கந்தபூதம்னா அதற்கு அடி வேறாக இருப்பதுன்னு அர்த்தம். கந்தபூதம்னா வேறாக இருப்பது. எது? ராகாதி நிவர்த்தியா, விருப்பம்ங்கிறது தான் வேறாக இருக்கிறதா. ராகம் என்றால் விருப்பம். ராகம் ராகம் தான் வேறாக இருந்து கொண்டு நிறைய மேல கப்பம் கடையமா இப்ப செடியை வளர்க்கிறது. தன் மூல குரோதாதி சமஸ்த தோஷ நிவர்த்தி ஞாபனார்த்தம். ஒரு விஷயத்துல நமக்கு விருப்பம் ஏற்பட்டதுன்னு சொன்னால் அதுதான் விதை விதைக்கிறா போலே. நம்முடைய பாபங்கள், நாம் மேற்கொண்டு நிறைய பாபங்களை செய்வதற்கு, தீய பண்புகளை வளர்ப்பதற்கு எது விதைனா ஒரு விஷயத்துல விருப்பம். அந்த விருப்பத்தை மாத்திரம் நாம வளர்த்து கொண்டு விட்டோம்னு சொன்னால் செடி ரொம்ப வேகமா வளரும். விருப்பத்தினாலே அந்த விருப்பத்தை அடைய வேண்டும்ங்கிற ஆசை இன்னும் வளரும். அந்த ஆசையை வளர்த்ததோடு நிற்காமல் யாரெல்லாம் இதை தடை செய்கிறார்களோ, இந்த விருப்பம் எனக்கு கிடைக்க கூடாதுன்னு என்ன தடங்கள் வருதோ உடனே கோபம் வரும். இது கிடைக்கலையா, அந்த விஷயம் எனக்கு கிடைக்கலன்னு உடனே குரோதம் கோபம் கொப்பளித்து கொண்டு வரும். குரோதம் போயிடுத்துன்னா அடுத்து யாரு அதை செய்கிறார்களோ அவரிடத்திலேயே ஒரு வெறுப்பு, அவரையே அழிக்க வேண்டும்ங்கிற அளவுக்கு போய் கடைசியில தீய பண்புகள் மலமலையாக சேர்ந்து விடும். அதைத்தான் கண்ணனும் கீதையில நிறைய விவரித்திருக்கிறார். இந்த விருப்பத்தினாலே காமம், அதனாலே குரோதம், குரோதத்தினாலே மோகம், மோகத்தினாலே மதம், மதத்தினாலே ஆச்சரியம்னு வரிசையா தீய பண்புகள் வளர்ந்து கொண்டே போகும். எத்தனையோ உதாரணங்கள், லௌகிக உதாரணங்கள் உங்களுக்கே தெரியுமே. ஒரு விஷயத்தை அடைய வேண்டும்னு நாம விருப்பப்பட்டோம்னு சொன்னால் தகாத வழிகள்ல கூட அதை அடைவதற்கு பார்ப்போம். அப்படி அடைவதற்கு அந்த வழியை முயற்சி செய்யும் பொழுது யாரெல்லாம் தடுக்கிறார்களோ அவர்கள் பேர்ல ஒரு அதீதமான கோபம் வரும். அவர்களை எப்படி அழிப்பது, அவர்களுக்கு என்ன தீமைகள் புரிவதுங்கிற அளவிற்கு நம்முடைய மனது சிந்திக்கும். இப்படியெல்லாம் போய் இறுதியில வைராக்கியமும் ஒன்னும் இல்லாமல், ஞானமும் இல்லாமல் கடைசியில சம்சாரத்துல அதுல பாத்தாளத்துலதான் போய் விழுந்து கிடப்போம். அப்ப அப்படிப்பட்ட அனைத்துக்கும் காரணமாக இருப்பது எதுன்னா விருப்பம். ஒரு விஷயத்துல விருப்பம்ங்கிறத வளர்த்து கொண்டு விட்டால், ஒரு ஆகாரத்துல விருப்பமோ இல்ல நல்ல ஒரு சுகத்தை அனுபவிக்க வேண்டும், இந்த உடல் அவ்வளவு சுகப்பட வேண்டும், எத்தையோ ஒன்றத்துல விருப்பத்தை வைத்தோம்னு சொன்னால் அது நாள்பட 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 நம்ம இடத்துல தீய பண்புகளை வளர்த்து கொண்டே போகும். இப்ப அத்தனை தீய பண்புகளுக்கும் விதையாக இருப்பது விருப்பம். அந்த விருப்பத்தை ஒழிப்பதுதானே வைராக்கியம். அந்த விருப்பம் இல்லாமல் இருப்பதுதான் வைராக்கியம். ஆகவே அப்படிப்பட்ட வைராக்கியம் ரொம்ப அவசியம். இப்ப வைராக்கியம் இல்லைன்னா என்ன ஆகும்னா விருப்பம் வளரும், அதனாலே குரோதம் வளரும், அதனாலே தீய பண்புகள் வளரும். அப்ப கடைசியில ஆத்ம ஞானமே போய்விடும். கடைசியில எம்பெருமான அடையாமல் எங்கேயோ சுத்தி கொண்டிருப்போம். இப்ப அத்தனைக்கும் ஒரு அடியாக இது அத்தனையும் நமக்கு நம்மை விட்டு நீங்குவதற்கு காரணமாக இருப்பது விருப்பம். ஆகவே அந்த விருப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது ரொம்ப அவசியம் என்பதனால்தான் வைராகியம்ங்கிறத மற்றும் ஒரு தடவை இவ்விடத்துல தனியாக வலியுறுத்தி சொல்லுகிறாராம். அப்ப ஸ்வதர்ம ஞான வைராகிய என்று இந்த 3 பதங்கள் ரொம்ப அவசியம். நாம் ஒவ்வொருத்தருமே இந்த ஸ்வதர்மத்திலே மிகவும் ஈடுபட்டவனாய் அவனவனுக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கிற தர்மங்களை ரொம்ப ஈடுபாட்டோட செய்ய வேண்டும். சரி, அப்படி செய்யும் பொழுதோ ஏன் செய்கிறோம், நாம் யார், பரமாத்மா யார், நமக்கும் அவருக்கும் இருக்கிற தொடர்பு என்ன என்கிற அந்த அறிவு ஞானத்தோடு செய்ய வேண்டும். இப்படி செய்யும் பொழுதே உலக விஷயங்கள்ல பற்று இல்லாமல், தாழ்ந்த விஷயங்கள்ல வெறுப்பு, எம்பெருமானிடத்துல விருப்பம் என்கிற அந்த விஷயம், இதைத்தான் வைராக்கியம். லௌகிக விஷயங்கள்ல வைராக்கியம் வேண்டும், அது ரொம்ப அவசியம் என்பதையும் ஆள வந்தார் வலியுறுத்தி. இப்படி இந்த 3 இருந்தால் இதனால என்ன ஏற்படும்னா அடுத்து பக்தி ஏற்படும். இப்பதான் பக்தி வளருவதற்கு இதெல்லாம் விதை விதைத்து மேலே நீர் ஊற்றி சற்று அதற்கு உரம் போட்டார் போல இத்தனையும் செய்திருக்கிறோம். இனி மேற்கொண்டு பக்தி எப்படி வளருகிறது என்பதை மேலே விவரிக்கிறார். அது எப்படி என்பதை அடுத்த உபன்யாசத்தின் பொழுது அனுபவிக்கலாம். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.